பார்க்க போகிறது ஆரமோட ஒன் ஷாட். இதில் பெருசாக இன்ட்ரொடக்ஷன்லாம் எதுவும் வேணாண்டா, அதை டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரியில் உங்கள் நேம் வந்துட்டு சாராடா. ஆக்சுவலி ஆரம் வந்துட்டு கொஞ்சம் கோவக்காரர், ஷார்ட் டெம்பர், அவ்வளோதான். சரி வாங்க ஸ்டோரியில் போய் பார்க்கலாம். நீங்கள் காலையங்கிட்ட ஏஞ்சிட்டு வேகமாக ரெடியாகி நிற்கிறீங்க. ரெடியாக இருக்கும்போது உங்கள் அப்பா வந்துட்டு வாமா வந்து சாப்பிடு அப்படி சொல்லி, இல்லைப்பா எனக்கு டைம் ஆகுது அப்படி சொல்லும்போது, டைம் ஆனாலும் பரவாயில்ல நீ சாப்பிட்டு தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்லுவார், ஏன்ப்பா டெய்லி நீங்கள் ஏஞ்சி சமைக்கிறீங்க, சமையல்காரங்க தான் இருக்கிறாங்களே அவங்களே சமைச்சு கொடுப்பாங்களே, நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் காலையில் ஏஞ்சி செய்கிறீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ உங்கள் அப்பா சொல்லுவார், நான் நல்லாதாம்மா இருக்கிறேன், நீ தான் தேவையில்லாமல் எனக்கு ஹெல்த் இஷ்யூ அந்த இஷ்யூன்னு சொல்லி வராத நோயே நீயே வர வச்சுட்டு பழகுது அப்படின்னு சொல்லும்போது, அப்பா அதெல்லாம் இல்லைடா, எனக்கு என்ன தான் வந்துட்டு எத்தனை பேர் வேலைக்காரங்க இருந்தாலும் சரி, நான் உனக்கு சமைச்சு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா இனி எனக்கு பொண்ணு மட்டும் இல்லைடா, நீ தான் எனக்கு பையன் கூட அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார். என்னப்பா இப்போ பையன்ன்றது புத்தி காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்க. என்னம்மா அப்படி சொல்கிற, எனக்கு பையன் பொண்ணு என்னோடய அம்மா என்னோடய அப்பா எல்லாமே நீ தான்டா, நீ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், அதை நான் எப்பயுமே பார்க்கணுண்டா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்களை பார்த்து சொல்லுவார். அப்போது ஒரு குரல் கேட்க, எப்போ பார்த்தா அங்கிள் சேம் டைலாக் மாற்றாமல் சொல்கிறீங்களே, அது எப்படி, அது உங்களால் மட்டும் தான் முடியும் அப்படி சொல்லும்போது திரும்பி பார்த்து அது வேற யாரும் இல்லை, ஜெயோப் தான். ஜெயோப் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, ஆக்சுவலி ஜெயோப்போட அவங்க அப்பாவும் உங்கள் அப்பாவும் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர். இப்போ நீங்கள் 2 பேரும் எடுத்து நடத்துறீங்க அந்த பிஸ்னஸை. ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாகவே வந்துட்டு ஜியோப்பிட்ட எப்பவுமே பேசுவீங்க. ஜியோஃபும் கூட ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுவார். நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர் தாண்டி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் உங்கள் 2 பேருக்குள்ளே. அப்போ நீங்கள் ஜெயோ பார்த்து டே சாப்பிட்டேடா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, என்னை வாடா போடான்னு கூப்பிடாது, ஏன்டி எப்போ பார்த்தாலும் இப்படி கூப்பிட்றீங்க, எனக்கு அழகான பேர் இருக்குது, நீ அந்த பேரை வச்சு கூப்பிடாண்டி அப்படி சொல்லிட்டு ஜெயோ உங்களை பார்த்து சொல்லும்போது, அதெல்லாம் கூப்பிட முடியாது, உன்னை வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க, சரி எனக்கு பசிக்கு சாப்பாடு கொடு. என்னடா சொல்கிற, நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரன் இங்கே வந்து சாப்பாட்டு நிற்கிற, டெய்லி என்ன நினச்சினுக்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். சாப்பாட்டுக்கு வந்தால் துரத்துறதுலே இருக்கிறேன், கேட்டால் நீயும் ஒரு பணக்காரி, பட் எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறதுக்கு என்னென்ன வார்த்தை சொல்கிறேன், என்ன துரத்துற எப்போ பார்த்தாலும் என்னடி நினைப்பு, இதில் வேற இது கம்பெனி பார்ட்னர், நம்ம 2 பேர் நல்ல கம்பெனி பார்ட்னர் இல்லை, ஒரு வேளை சாப்பாடு கொடுக்காத நீ கம்பெனி பார்ட்னர், ஐயோ எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கம்பெனி பார்ட்னரும் ஒரு ஃப்ரெண்டு அமைஞ்சிச்சுனே தெரியல, கொடுமை அப்படி சொல்லிட்டு ஜெயப் சொல்லுவார். அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு சொல்லுவார், நீங்கள் பேசுனதுலாம் போதும், வாங்க 2 பேரும் வந்து சாப்பிடுங்க, டைம் ஆகுது, மீட்டிங் இருக்குது இன்றைக்கி மறந்துட்டிங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஐயோ ஆமாம் ஆமாம் அப்படின்னு ஜெயப் சொல்லுவார். இப்போ ஏன்டா கத்துறேன், நான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறேன், சரிவா சாப்பிட்டு கிளம்புலாம் சொல்லிவிட்டு நீங்களும் ஜெயோப்பும் சாப்பிட்டு கிளம்பிடுங்க. அப்போ கிளம்பி போகும்போது ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்லுவார். என்னப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது, இல்லைடா ஆக்சுவலி உனக்கு ஒரு வரம் பார்த்துருக்குறேன் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லுவார். அப்பா இப்போ எதுக்குப்பா அப்படி சொல்லும்போது, புரிஞ்சுக்கிடா ப்ளீஸ்மா, மேரேஜ் பண்ணிக்கம்மா, நானும் ஒரு 2-3 வருஷமாக சொல்லி நிற்கிறேன், பட் நீ பிஸ்னஸ் சொல்லிவிட்டு உன்னோட பர்சனல் லைஃப்பில் வந்துட்டு நீ ஃபோக்கஸே பண்ண மாட்டேங்கிற, அதனால தான் அந்த பையனும் வந்துட்டு பெரிய பிஸ்னஸ் பர்சன் தான், நீ பார்த்துட்டு ஏதாவது சொன்னால் நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லுவார் உங்கள் அப்பா. அதுக்கு ஜேப் சொல்லுவார், அங்கிள் கவலையே படாதீங்க, இந்த தடவை அவளுக்கு மேரேஜ் பண்ணிடலாம், நீ கவலை வேணாம், நீங்கள் வந்துட்டு மாப்பிள்ளையை பாருங்கள், அவள் ஓகே சொல்ல வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லுவார் ஜேப். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா சிரிப்பார். ஆக்சுவலி உங்களுக்கு வந்துட்டு உங்கள் அப்பாவோட சந்தோஷம் உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு அம்மா கிடையாது, சிங்கிள் ஃபாதராக இருந்து அவர் தான் உங்களை வளர்த்து இவ்வளோ வரைக்கும் படிக்க வச்சு கம்பெனி பொறுப்புலாம் கொடுத்துருப்பாரு. சரி நம்ம அப்பாவோட சந்தோஷத்துக்கோசம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், எப்படி இருந்தாலும் மேரேஜ் பண்ண தான் போகிறோம், சரி அப்பாவோட விருப்பப்படியே பண்ணிக்கலாம் இப்போயே அப்படி சொல்லிட்டு நீங்களும் சரிப்பா யார் என்னன்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை யார், பையன் எப்படி இருப்பா, என்ன இதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டே. ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி கல்யாணம் இப்போ வேணாங்கன்னு அவள் அப்படியேப்பட்டவளை இப்போ ஃபோட்டோலாம் கேட்குற மாதிரி பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேப் சொல்லும்போது, நீங்கள் வந்து ஜேப் மறைப்பீங்க, சும்மா இருக்கிறியா அப்படி சொல்லும்போது, சரி நான் இருக்கிறேன் அப்புறம் சொல்லிட்டு அவர் சைலண்ட் ஆகிடுவார். அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு சொல்லுவார், இல்லைம்மா நான் பேசிவிட்டு உனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன், பார்த்துட்டு என்ன எதுன்னு சொல்லு அப்படி சொல்லிவிட்டு உங்கள் அப்பா சொல்லுவார். அப்போ வந்துட்டு ஜேப் வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட போய்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ என்கிட்ட சென்ட் பண்ணுங்க, நான் அந்த கேரக்டர் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் அவளுக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஏன்னா ஜேப்க்கு வந்துட்டு உங்களை பற்றி ரொம்ப கேர் இருக்குது, ஏன்னா நல்ல ஃப்ரெண்ட் நீங்கள் 2 பேரும். அதுக்கு உங்கள் அப்பாவும் சரிப்பா அப்படி சொல்லுவார். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீ அவன் மேலே எந்த அளவுக்கு கேர் பண்ணுற
சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு எப்பவுமே நல்லா இருக்கணும், என்னோடய ஆசை அதுதான் அப்படி சொல்லிட்டு ஜேஎஃப் சொல்லுவார். சரி அப்போ நீங்கள் கேட்பீங்க, என்னடா போய் அப்பாட்ட சொல்லியிருக்கிற அப்படி சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை சும்மா தான் இன்னும் சும்மா அப்படி சொல்லி நீங்கள் மீட்டிங் லேட் ஆகுதுவா கிளம்பலாம் வா சீக்கிரம் அப்படி சொல்லி உங்கள் கையை பிடிச்சி இட்டுன்னு போவார். ஆக்சுவலி ஜேஎஃப் தான் உங்களுக்கு எப்பயும் வந்துட்டு பிக்கப் பண்ணி இட்டுன்னு போவாங்க. நீங்கள் 2 பேரும் ஒரே காரில் தான் போவீங்க. அப்புறம் நீங்கள் ஃப்ரெண்ட் சைடு தான் உட்காந்துருக்கீங்க. அவர் ட்ரைவ் பண்ணுவார். கம்பெனி போய் ரீச் ஆகிட்டு நீங்கள் மீட்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே நேரத்துக்கு வந்துட்டு ஜேஎஃப்க்கு வந்துட்டு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருப்பார் உங்கள் அப்பா வந்துட்டு. ஜேஎஃப் வந்துட்டு ஃபோட்டோ பார்த்துட்டு ஓகே நல்லா தான் இருக்கிற பர்சன், பட் கேரக்டர் எப்படின்னு தெரியலையே சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுவார். இந்த பர்சன் பற்றி கொஞ்சம் கேரக்டர்லாம் கேட்டு எனக்கு அனலைஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் அனுப்ப முடியுமா சொல்லிவிட்டு அவங்களும் சரிடா இன்னும் ஒரு 2 இல்லை 3 மணி நேரத்துலேயே வந்துட்டு இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி உனக்கு சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு என்னடா பண்ணிருக்கிற ஃபோனில் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு மீட்டிங் ரூமுக்குள்ளே யாரும் இல்லை, அதனால தான் நீங்கள் வாடா போடான்னு கூப்பிட்றீங்க. அவளும் உங்களை வாடி போடினா யாரும் இல்லாத அப்போ மட்டும் தான் கூப்பிடுவார். யாரோ இருந்தால் வந்துட்டு பேரை சொல்லி தான் நீங்களும் கூப்பிடுவீங்க ஜேஎப்பை. அவரும் உங்களை பேரை சொல்லி தான் கூப்பிடுவார், பேசுவார். அப்போ ஜேஎப் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஃப்ரெண்ட்கிட்ட பேசினிருந்தான்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட இந்த விஷயம் சொல்ல வேணாம் சொல்லிவிட்டு அப்புறம் சரி வா போகலாம் மீட்டில் தான் முடிஞ்சிச்சு, இன்றைக்கி நம்ம கொஞ்சம் அவுட் சைட் போகிற மாதிரி இருக்குது சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஆக்சுவலி அப்பாவுக்கோசரம் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஆமாம் இல்லை அப்பாவோட பர்த்டேயும் மறந்தே போயிட்டேன், நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்தினியா அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார். ஆமாம் ஆக்சுவலி இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியக்கூடாது, நம்ம சர்ப்ரைஸாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுண்டா இந்த தடவை அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. சரி கன்ஃபார்ம் பண்ணலாம், சரி வா போகலாம் சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற மற்ற ஸ்டாஃப் கிட்ட வந்துட்டு என்னென்ன ஒர்க் பண்ணணும் அந்த விஷயத்தான் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்பிடுங்க. நீங்களும் ஜெயப்போ வந்துட்டு கிளம்பி வந்துட்டு சரி நம்ம என்னம்மா சர்ப்ரைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு யோசிச்சுனே இருப்பீங்க. அப்போ வந்துட்டு சரி வா நம்ம அவுட் சைட் போய் செக் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த தடவை வந்துட்டு பேசாமல் அப்பாவுக்கு பிடிச்ச புக் ஷாப்பில் வந்துட்டு பிடிச்ச புக் வாங்கி கொடுக்கலாமா சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு ஜிஎஃப் வந்துட்டு இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ், இதுக்கு தானே எனக்கு ஓட்ட இவ்வளோ தூரம் அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார். அது இல்லைடா அப்பாவுக்கு அதை தவிர எதுவும் பிடிக்காது அதுக்கு தான் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க. சரிப்பா நம்ம யோசிக்கலாம், கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு முடிவு பண்ணலாம் சொல்லிவிட்டு ஜிஎஃப் சொல்லுவார். நீங்களும் சரிடானா பட் எனக்கு பசிக்கிற மாதிரி இது அப்படி சொல்லும்போது சரி வாடி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் சொல்லிவிட்டு கூட்டின்னு போவார் உங்களை. அப்போ நீங்கள் 2 பேரும் போயிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணுவீங்க. அப்போ ஒரு வெயிட்டர் வந்துட்டு தெரியாமல் ஒரு பர்சன் மேலே தண்ணி கொட்டிடுவார். கொட்டிட்ட உடனே அப்போ வந்துட்டு வந்திருக்க கஸ்டமர் மேலே தான் அங்கே இருக்கிற மேனேஜர் வந்துட்டு அந்த வெயிட்டரை திட்டுவாங்க ஒரு மாதிரி. அப்போ வந்துட்டு அந்த பர்சனை நினச்சி திட்டாதீங்க, ஓகேவா தெரியாமல் தானே கொட்டிட்டாங்க, இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க அப்படி சொல்லிவிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த கஸ்டமருக்கு. வேறு யாரெல்லாம் அது ஆரம் தான் நீங்கள் தூரத்துலேருந்து பார்ப்பீங்க. நீங்களும் ஜேஎஃப் தெரியும் உங்களுக்கு பார்த்த மாப்பிள்ள ஆரம் சொல்லிவிட்டு ஃபோட்டோ ஆல்ரெடி உங்கள் அப்பா வந்து ஜேஎஃப்க்கு அனுப்பியாச்சு. ஜேஎஃப்க்கு இதை பார்ப்போம் ஓகே நல்ல மனுஷன் தான் வைக்கிறான், இருந்தாலும் நம்ம இது தெரியாமல் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ண சொல்லிட்டுமே நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு அவர் சைலண்ட் ஆகிடுவார். உங்களுக்கு வந்து நீங்கள் ஜேஎஃப் வந்துட்டு பார்த்து சொல்லிங்க பரவாயில்ல ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காங்கல்ல. ஏன்னா கஸ்டமர்லாம் வந்து தண்ணிக்கினி கொட்டிட்டுனா ரொம்ப கத்தி விடுவாங்க, பட் இவங்க அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் யார் ஜேஎஃப் பார்த்து சொல்லுங்க. அதுக்கு ஜேஎஃப் வந்து சிரிப்பார். இப்போ எதுக்குடா சிரிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கேட்பீங்க நீங்கள். இல்லை ஒன்றும் இல்லடி சும்மா தான் சிரித்தேன். இல்லைடா ஏதோ இருக்குது தயவுசன்னு சொல்லி என்ன விஷயம் அப்படி ஒன்றும் இல்லைடி உண்மையிலுமே ஒன்றும் இல்லை ஓகே அப்படி சொல்லுவார். அப்போ வந்துட்டு சொல்லலாம்டா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது ஒன்றும் இல்லை ஒரு நிமிஷம் நான் ஒரு கால் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஜேஎஃப் வந்துட்டு கால் பண்ணுவார் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. இன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் கெதர் பண்ண வேணாண்டா அப்படி சொல்லிவிட்டு ஜேஎஃப் சொல்லும்போது சரிடா அப்படி சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அப்புறம் இன்ஃபர்மேஷன் கெதர் பண்ண மாட்டாங்க. அப்போ ஜேஎஃப் வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் போடுவார். ஆக்சுவலி நல்ல பர்சனாக தான் இருக்கிறாங்க, இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோவை சென்ட் பண்ணுங்க சாராக்கு சொல்லிவிட்டு ஜேஎஃப் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பார். இதை பார்க்குற உங்கள் அப்பாவுக்கு வந்து ஓகே எப்படி இருந்தாலும் ஜேஎஃப் வந்து எல்லா டீட்டெயிலும் வந்துட்டு செக் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா உங்கள் அப்பா வந்துட்டு செக் பண்ணியிருப்பார், இருந்தாலும் வந்துட்டு ஜேஎஃப் வந்துட்டு ஃப்ரெண்டில் எப்பயும் உங்களை பற்றி ரொம்ப கேர் பண்ணுவார். அதுக்கோசரம் தான் அவரும் இப்போ ஓகே சொல்கிறாருன்னா ஓகே எல்லாம் நல்ல மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பா வந்துட்டு ஃபோட்டோ சென்ட் பண்ணுவார். ஆக்சுவலி சென்ட் பண்ணிட்டு பிறகு இன்னும் ஃபோனில் மெசேஜ் வருது சொல்லிவிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ ஜேஎஃப் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பாடுறீ ஃபஸ்ட்டு. இல்லைடா ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பாடுறீ சாப்பாடு அழியாதிரி, எப்போ பார்த்தாலும் சாப்பாடுன்னு இருக்கிறீ, ஏதாவது இம்பார்ட்டண்ட் விஷயமா இருக்கும்போது நீ ஃபஸ்ட்டு செக் பண்ணு அப்படின்னு ஜேஎஃப் சொல்லுவார். ஏன்னா ஜேஎஃப் தெரிஞ்சிடுச்சு ஆரம் ஃபோட்டோ வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இப்போ ஆரம் போகிறதுக்குள்ளே நீங்கள் அவர் முகத்தை பார்க்கும்போது உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு அவர் பார்க்குறதுக்கோசரம்
அவர் உங்களை வந்து பாருன்னு சொல்லியிருப்பார் ஃபோனை. நீங்களும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு பார்ப்பீங்க. பார்த்தா ஆரம் ஃபோட்டோ. ஆக்சுவலி நீங்கள் உட்காந்து எது டேபிள் தான் அவங்க உட்காந்து இருக்கிறாரு. பட் வந்துட்டு ஆரம்புக்கு இன்னும் உங்கள் ஃபோட்டோ அனுப்பலை. உங்களுக்கு தான் வந்துட்டு ஆரம் ஃபோட்டோவை அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்த உடனே எதுக்கு அப்பா அனுப்பியிருக்காரு சொல்லிட்டு அப்புறம் கீழே பார்த்தா இவர் தான் உனக்கு பார்த்துருக்காரு மாப்பிள்ளமா சொல்லிட்டு போட்டுருப்பாரு. உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆரம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே ரொம்ப பிடிச்சிடுச்சு. இந்த மாதிரி தெரியாமல் தண்ணி கொட்டிட்டாங்க. பட் அதுக்கு வந்து கத்தாமல் இட்ஸ் ஓகே, தெரியாமல் தானே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பொலைட்டாக சொல்லியிருப்பார். இந்த விஷயத்தை பார்த்து உங்களுக்கு வந்து அவரை பிடிச்சிருக்குது. அவரோட கேரக்டர் நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை பார்த்து அவரோட கேரக்டர் ஓல்ட் கேரக்டரை நீங்கள் ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் ஆரம்பிக்க வேணாலும் பார்ப்பீங்க. அப்போ இது ஜேப் சொல்ல போதுண்டி சைட் அடிச்சது அப்படின்னு சொல்லும்போது டி என்னடா சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேப் பார்த்து கேட்கும்போது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ சென்ட் பண்ணதே அப்பா எனக்கு தான் சென்ட் பண்ணார், அதுக்கப்புறம் தான் உனக்கு சென்ட் பண்ணார். நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஆக்சுவலி நான் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இருந்தேன், கேரக்டராக வந்துட்டு இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் இப்போ பார்த்தப்போ ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறாங்க, அதனால தான் நான் எதுவும் விசாரிக்கல சொல்லிட்டு அவர் சொல்லுவார். பட் போவி என்கிட்ட முன்னாடி சொல்ல மாட்டியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஏன்டி அப்படி சொல்லிட்டு அவர் இல்லைடா நான் கொஞ்சம் நல்ல மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணி வந்திருப்பேன் இல்லை அப்படின்னு. ஏய் நம்ம ரெஸ்டாரண்ட்க்கு வந்தான் அந்த பர்சன் வந்துட்டு ஆக்சிடெண்ட்லாம் இப்போ பார்த்துருக்குறாரு, புரிஞ்சுதா இல்லையா? இன்னும் அவருக்கு உன் ஃபோட்டோ சென்ட் பண்ணி அப்பா சொல்லியிருக்கிறாரு. அதனால் நீ ரொம்பலாம் இது பண்ணிக்காத. இப்போ நீ யாரோ அவர் யாரோ, அவர் எப்போ உன் ஃபோட்டோ பார்த்து அவர் உன்னை ஓகே சொன்னால் தான் நீங்கள் 2 பேர் கப்புள் ஆக முடியும். அதுக்கு முன்னாடி தேவையில்லாத இமேஜினேஷன் வேணாமா? ஏன்னா சப்போஸ் அந்த மனுஷன் உன் ஃபோட்டோ பார்த்துட்டு உனக்கு பிடிக்கல சொல்லிட்டேன்னா அப்புறம் தேவையில்லாமல் ஹார்ட் பிரேக் தான் அப்படி சொல்லிட்டு ஜிஎப் சொல்லிட்டு அப்படி போய் விட்டோதரா எடுக்கும் போதே இந்த மாதிரி ஆபத்து கொடுங்க பேசுகிறேன். சப்போஸ் அந்த பர்சனுக்கு எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. என்ன பண்ணுறதா, என்ன கல்யாணம் பண்ணிக்க நான் இருக்குண்டி உனக்கு அப்படி சொல்லும்போது வயமுடுறா அப்படி சொல்லி நீங்கள் கற்றுவீங்க. அப்போ வந்து ஆரம்பம் வந்துட்டு உங்களை அப்போ தான் பார்ப்பாரு. நீங்கள் கற்றுட்டு பார்த்துட்டு அவர் சைலண்ட் ஆகிடுவார். உங்களுக்கு எம்பாரசிங் ஆகிடும். ஏன்னா நீங்கள் கற்றுந்து வந்துட்டு அவர் வந்து வியர்ட் லுக்கு கொடுத்து பார்த்துருப்பாரு. போச்சா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வேர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆகிடுச்சு என்று சொல்லிட்டு நீங்கள் தலையை கீழே குனிச்சிங்க. அப்புறம் அவரும் கிளம்பி போயிடுவார். அப்போ நீங்களும் ஜெயப்பும் சாப்பிட்டு நீங்கள் கிளம்பி போய்ட்டு புக் ஸ்டோருக்கு போயிருப்பீங்க. ஏன்னா ஆக்சுவலி உங்கள் அப்பாவுக்கு புக்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு புக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு புக்ஸ் படிக்கிறதா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலே வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு இறந்துட்ட பிறகு உங்கள் அப்பா வந்து ரொம்ப லோன்லினஸாக இருக்கும்போது உங்கள் அம்மா வந்துட்டு புக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க. அதை படிக்கும்போது அவருக்கு பெட்டர் ஃபீலிங் பெட்டராக இருந்திருக்கும். அவரும் வந்துட்டு அதுலேருந்து வந்துட்டு புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சு அதுலேயே வந்து ரொம்ப மூழ்கிடுவார். அவருக்கு புக்ஸ் ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்கள் அப்பா. ஆனால் உங்களை ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்குவார். அவர் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு கஷ்டம் கூட பட்டால் கூட அவரால் தாங்கிக்க முடியாது, அந்த அளவுக்கு உங்களை ரொம்ப அன்பு வச்சுருக்காரு. ஆக்சுவலி நீங்கள் உண்மையாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் அப்பா அம்மா வந்து இல்லை, பட் அம்மா இல்லை என்ற ஒரு விஷயத்தையே ஃபீல் பண்ண உங்கள் அப்பா எப்பயும் விட்டு இருக்க மாட்டார். அந்த அளவுக்கு அவர் உங்களை நல்லா பார்த்துக்குவாரு. அப்போ நீங்களும் ஜெயமும் தெரியுங்க ஏதாவது ஒரு நல்ல புக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேடி கடைசியில் ஒரு புக்கை வாங்கிடுவீங்க. வாங்கிட்டு நீங்கள் பே பண்ணுவீங்க. அதுக்கு ஜெயம் வந்து நான் தாண்டி பே பண்ணுவேன் அப்படி சொல்லும்போது வேணாண்டா நான் தான் பணம் வச்சுருக்கேனே, உனக்கு தெரியும் பட் டெய்லி எனக்கு சாப்பாடு கொடுக்குறல அதுக்கு பதிலாக தான் புக் நான் பே பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஃபன்னுக்கு அப்படி சொல்லுவார். அதுக்கு உங்களுக்கும் புரியுது, சரிடா நீ ஏன் வாங்கி கொடு, பட் அப்போ நான் என்ன கிஃப்ட்னு கொடுக்குறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலி நம்ம 2 பேர் சேர்ந்து தான் கொடுக்குறேன் இல்லை, ஆக்சுவலி நீ நான் எப்பவுமே வேறு இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்று தான் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சொல்லிட்டு உங்களுக்கு ஹக் பண்ணுவார். என்னடா பண்ணுறேன் அப்படி சொன்னேன். ஏன் இவனை ஹக் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு கேட்பாரு. தெரிஞ்சிச்சுனா ஃபஸ்ட் பில் பே பண்ண அங்கே பாரு, அங்கே இருக்கிறவங்களாம் என்ன மாதிரி தான் பார்க்குறாங்க பைத்தியம் மாதிரி அப்படி சொல்லும்போது அவங்க பார்த்துட்டு போகிறாங்க பைத்தியமாக நினச்சிட்டு போயிட்டாங்க, அது அவங்க பிரச்சனை நம்ம பிரச்சனை இல்லை அப்படின்னு ஜேப் சொல்லுவார். போதுண்டா பில் பே பண்ணி இல்லை நானே பே பண்ணா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இரு நானே போய் பே பண்ணிட்டு வரேன் இங்கே நில்லு அப்படி சொல்லிட்டு அவர் போவார். அப்போ வந்துட்டு பில் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு போவார். ஆக்சுவலி கிஃப்ட் வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா இன்னும் 2 days விட்டு தான் உங்கள் அப்போட பர்த்டே இருக்குது, அதனால் நானே எடுத்து கிஃப்ட் நான் வந்து 2 days விட்டு கொடுக்கலாம் நம்ம அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சரிடா பார்த்துக்கோ, போயிட்டு மறக்காமல் எனக்கு கால் பண்ணு எனக்கு பாய்டா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிடுவீங்க. அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு டோர் கிட்ட நின்று இருப்பார். என்ன அப்பா என்ன ஆச்சு டோர் கிட்ட நின்று இருக்குங்க, ஏதோ உடம்பு சரியில்லையா அப்படி சொல்லிட்டு அவர் கேட்கும்போது அதெல்லாம் இல்லைடா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நீ எப்போ வருவோம் நான் நேரில் பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு தான்மா அப்படி சொல்லிட்டு. என்ன விஷயம்ப்பா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலி மாப்பிள்ளைக்கு உன்னோட ஃபோட்டோ அனுப்புனா உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதான் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்லும்போது உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ரெஸ்டாரண்ட்டில் அவர் ஒரு வியர்ட் லுக் கொடுத்தாரு இல்லை நீங்கள் கற்றுனதுக்கு, ஆனால் நம்மளுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டாரு இப்படிறா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆயிடுச்சு.
அதுக்கு நீங்கள் ஓகேப்பா அப்படி நீங்கள் தலையாட்டுவீங்க வாய் தட்டு சொல்லாமல், என்னம்மா தலையாட்டுற வாயை தந்து ஓகேன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்லும்போது, ஓகேப்பா சரி நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூச்சிப்பட்டுன்னு நீங்கள் போவீங்க. அப்போ உங்கள் அப்பாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது, நம்ம பொண்ணு வெக்கலாம் படுது பூச்செல்லாம் படுது ஆச்சு அந்தாடா நினச்சிங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைய போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் ரூமுக்கு போன உடனே ஜேப் தான் ஃபோனை போடுவீங்க. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுண்டா நான் இன்னும் வீட்டுக்கு போயிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் சொன்னேன்ல, அதுக்கு முன்னாடி என்டி ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அதெல்லாம் இல்லைடா, ஆக்சுவலி மாப்பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்கு தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. என்னது அந்த ஆள் உனக்கு ஓகே சொல்லிட்டாரு, ஏன்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட் பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு வியலுக்கு கொடுத்தாங்க, எப்படி ஓகே சொன்னாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுடி அப்படி சொல்லிட்டு ஜேப் சொல்லுவார். பர்ஃபி என்ன ஓகே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவோம் பார்த்தா, எப்படி அந்த ஆள் ஓகே பண்ணால் உன்ன அப்படின்னு கேட்குற அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கோபமாக பேசுங்க. சும்மா விளையாட்டு சொன்ன உண்மை சொல்ல போனால் அந்த பர்சன் ரொம்ப ரொம்ப லக்கி தெரியுமா. உன்ன மாதிரி ஒரு பர்சனை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறதுக்கு நீ ரொம்ப நல்ல பொண்ணு, ஐஸ் வச்சுலாம் போதுண்டா வாய் முடுறா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. சரி நான் வீட்டுக்கு போய்ட்டு கால் பண்ணுறேன், அவர் பேர் என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஜேப் பார்த்து அடிப்பாவி பேர் கேட்கலையா நீ அப்படி சொல்லிட்டு ஜேப் வந்துட்டு உங்ககிட்ட கேட்பாரு. இல்லை நான் ஆக்சுவலி கேட்கல அப்படி சொல்லுவது. அப்போ ஜேப் சொல்கிறார், அவர் பேர் வந்துட்டு ஆரம், நல்லா இருக்குதா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது, அப்போ தான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கோசரம் என் ஃப்ரெண்ட்கிட்ட அவரோட ஃபோட்டோலாம் சென்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு கடைசியில் பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷாக இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்க நடத்துக்கிற விதத்துலேயே நான் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் மறுபடியும் இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ண நான் சொல்லிட்டேன். ஆனால் அவர் நேம் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் ஒன்றுமே பேச நீங்கள் சைலண்ட்டாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி வாயாடி பேசுவீங்க ஜியோப் கிட்ட. பட் இப்போ சைலண்ட்டாக இருப்பீங்களா, என்ன ஆச்சு வெக்கப்படுறியடி அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்று ஃபோனை வைடா நான் வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வச்சுட்டு கட் பண்ணிடுங்க ஃபோனை. இந்த சைடு வந்துட்டு ஜேப் வந்துட்டு சிரிப்பார், நல்ல மாதிரி இவளுக்கு வாழ்க்கை அமைய போது இதை நினச்சி நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கொடுப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் உங்களை நினச்சி. அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு உங்கள் டோர்கிட்ட வந்து கையை வச்சு தட்டுவார், அம்மா கொஞ்சம் வெளில வரையாடா அப்படி சொல்லிட்டு. அப்போ நீங்களும் வந்தப்பா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அப்புறம் உங்கள் ரூம் ஓப்பன் பண்ணி போவீங்க. ஆக்சுவலி மாப்பிள்ளைக்கும் ஒன்று பிடிச்சிருக்குது, உனக்கு பிடிச்சிருக்குதாம்மா அப்படி சொல்லிட்டு உங்களை கேட்பாரு. அப்போ நீங்கள் அப்பயே தலையாயிட்டீங்க. பட்டு என்னன்னா உங்கள் அப்பாவை பொறுத்தவரை நீங்கள் வாயை திறந்து சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இல்லை எனக்கு பிடிச்சிருக்குதுப்பா அப்படி சொல்லுவீங்க நீங்கள். சரிடா அப்படின்னா வந்துட்டு இன்னும் 3 days வந்துட்டு என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு தூக்கி வாரி போடும். என்னப்போ 3 days என்கேஜ்மெண்ட்டா, ஐ மீன் அவங்கள பார்த்து இந்த மாதிரி பேசுகிறதுக்குலாம் எந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க உங்கள் அப்பா பார்த்து. அப்போ உங்கள் அப்பா சொல்லுவார், இல்லைம்மா மாப்பிள்ளைக்கு வந்துட்டு ஏதோ பிஸ்னஸ் விஷயமா வந்துட்டு அப்ராட் போகிற மாதிரி இருக்கும், எமர்ஜென்சி சொல்லி 2 month ஆகுமா போனால் வர்றதுக்கு. அதுக்கு தான் அவங்க வீட்டில் சொன்னாங்க சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிடலாம், மேரேஜ் பண்ணிட்டா நீங்கள் வந்துட்டு அப்ராடில் போயிட்டு நீங்கள் ஹனிமூனுக்கு போன மாதிரி இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு இது கம்பெனி விஷயத்தையும் வந்துட்டு பார்த்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்லார். பட் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா வந்துட்டு பர்சனல் வேறு, உங்களை பொறுத்தவரை பர்சனல் செப்பரேட், பிஸ்னஸ் செப்பரேட், ரெண்டையும் வந்துட்டு ஒன்றா கொண்டு வரக்கூடாது. பட் நீங்கள் ஓகேலாம் சொல்லிட்டீங்க, உங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரா. அதுவே 2 நாளில் உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு பர்த்டே வருது. இப்போ இந்த மாதிரி கேட்டோடனே உங்களுக்கு அவசரப்பட்டு ஓகே சொல்லிட்டோமான்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் ஓப்பனாக வாய் தெரிஞ்சு சொல்ல முடியல. அதுக்கு நீங்களே சரிப்பா அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் மறுபடியும் ரிட்டன் ரூம்குள்ளே போயிடுவீங்க. போயிட்டு நீங்கள் யோசிப்பீங்க, நம்ம அவசரப்பட்டு முடிவு எடுத்துகிட்டு மாதிரி கரெக்டாக தான் எடுத்துருக்குறோமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் உங்களுக்கு. பட் அதுக்கப்புறம் நீங்கள் சரி போயிட்டு எது நடந்தாலும் நல்லதுக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கின்னு நீங்கள் போய் படுத்துக்குங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எழுந்துச்சு நீங்கள் ரெடி ஆகி நிற்பீங்க. ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அப்போ உங்கள் அப்பா சொல்லுவார், நீ ஆஃபீஸ்க்கு போக வேணாமா, இதுக்கப்புறம் வந்துட்டு ஜியோப்பு எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு என்னப்பா சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைம்மா ஆக்சுவலி இதுக்கப்புறம் நீ மேரேஜ் பண்ணி போனால் யார் பார்த்துக்குவான், ஜியோப் தான் பார்த்துக்குவான், அவங்ககிட்ட சொல்லிட்டேன், உனக்கு மேரேஜுக்கு அப்புறம் நான் பார்த்துக்குவேன் உன்னோட இடத்துல இருந்து அப்படி சொல்லுவார். உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப புதுசாக இருக்கு, ஏன்னா இவ்வளோ வருஷமாக நீங்கள் இருந்தீங்க. பட் உங்களுக்கு இப்போ ஃபீல் ஆகுது ஏன்டா கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன்ற மாதிரி. பட் அப்பாவோட சந்தோஷம் நீங்களும் சரின்னு தலையாட்டுங்க. அது மட்டும் இல்லை உங்கள் அப்பா சொல்லுவா நம்ம ஷாப்பிங்லாம் போகலாம், ஏன்னா உனக்கு இன்னும் 2 days வந்துட்டு 3 days வந்து உனக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லுவார். சரிப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் நார்மல் ட்ரெஸ் வேர் பண்ணி நீங்கள் ஷாப்பிங்க்கு போவீங்க. ஆக்சுவலி அங்கே ஆரமோட ஃபேமிலி வந்திருப்பாங்க, பட் ஆரம் வந்திருக்க மாட்டார். அப்போ உங்களுக்கு ஷாக்காக இருக்கும், அப்போ நம்ம 2 பேர் தானே ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது, இல்லைம்மா மாப்பிள்ளை வீட்டு சேர்ந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்திருக்காங்க, வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கலாம், பட் உனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லி தான் நான் சொல்லலாமா அப்படி சொல்லுவார். உங்களுக்கு என்னன்னு எல்லாமே வந்துட்டு ரொம்ப வேகமாக நடக்கிற மாதிரி இருக்குது,
கொஞ்சம் தப்பாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் நீங்கள் அது எதுவும் கேர் பண்ணிக்க மாட்டீங்க, சரி விட்டுருவீங்க. ஆக்சுவலி ஆரம் வீட்டு ஃபேமிலியில் வந்துட்டு எல்லோரும் ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஆரம்புக்கு வந்துட்டு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் டைப்பில் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களுக்கும் அவங்கள ரொம்பவே பிடிச்சிடும். அப்போ எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஷாப்பிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க. அவங்க வீட்டுக்கு போய்டுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் ரூமில் போயிட்டு நம்ம அவசரப்பட்டு ஓகே சொல்லிட்டோமான்ற மாதிரியே கொஞ்சம் யோசனை இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஃபோன் வரும் அன்னோன் நம்பர்லேருந்து. நீங்கள் ஃபோன் அட்டெண்ட் ஹலோ யார் அப்படி சொல்லி நீங்கள் கேட்கும்போது, யாரா, நான் தான் ஆரம் பேசுகிறேன், உனக்கு என் நம்பர் தெரியாதா அப்படி சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, இல்லை சாரி அப்பா என்கிட்ட நம்பரில் எதுவும் கொடுக்கல. நீங்கள் திக்கி பேச ஆரம்பிப்பீங்க. இல்லை பரவாயில்ல, ஆக்சுவலி நம்மளுக்கு நான் அன்றைக்கி எங்கேஜ்மெண்ட், ஆக்சுவலி இன்றைக்கி ஷாப்பிங் அப்போ நான் வரலான்னு நினச்சேன். பட் எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் மீட்டிங்கில் கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டேன், அதனால தான் வர முடியல. ஏன்னா பார்த்து 2 பேரும் பேசிக்கலாம்னு நினச்சேன், பட் அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ல ரொம்ப சாஃப்டாக பேசுவார். உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிட்டா அவர்கிட்ட பேசுகிறது. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை பரவாயில்ல நம்ம என்கேஜ்மெண்ட் அன்றைக்கே பார்த்து பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஆக்சுவலி நாளைக்கு நீ ஃப்ரீயா அப்படி சொல்லிட்டு கேட்பார். ஆக்சுவலி நாளைக்கு உங்கள் அப்பாவோட பர்த்டே இருக்குது, நீங்கள் வந்துட்டு இல்லை ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது, என்ன ஒர்க்கு, நாளைக்கு நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் அண்ட் ஒர்க்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு அவர் கேட்கும்போது, நீங்கள் இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை ஆக்சுவலி எங்கள் அப்பாவுக்கு நாளைக்கு பர்த்டே, அதனால தான் நான் வந்துட்டு அப்பா கூட இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தயங்கி சொல்லுவீங்க. அவர் வந்துட்டு ஓகே ப்ராப்ளம் இல்லை, ஆக்சுவலி நீ காலையிலே வா, நானும் வந்துட்டு கிஃப்ட் ஏதாவது வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன் அப்பாவுக்கு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அவரும் உங்கள் அப்பா வந்து அப்பானே சொல்லும் போது உங்களுக்கு ஓகே இவர் வந்துட்டு ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் போல இருக்குது, புரிஞ்சிக்கிறார் நிலைமையை சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க. பட் இதுக்கப்புறம் இருக்க போகிற விஷயம் தான் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இப்படிலாம் நினச்சின்னு இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் எடுத்த முக்கியமான பெரிய மிஸ்டேக் உங்கள் லைஃப்லனா நீங்கள் ஆரம்பம் சூஸ் பண்ணது தான்டா. அது நீங்கள் ஸ்டோரியில் போக போக பார்ப்பீங்க. சரி வாங்கடா மறுபடியும் ஸ்டோரியை கண்டினியூ பண்ண, நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். சரி அப்போ நீங்கள் வந்துட்டு பேசின்னு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கால் வரும். வேறு யாரில் ஜியோ தான் வந்துட்டு கால் பண்ணுவார். அப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஆரம்பிக்கிட்ட கட் பண்ணலான்னு சொல்லலாமா இப்படி சொல்லி நீங்கள் தயங்குவீங்க. ஆரம்பம் உங்ககிட்ட வந்துட்டு நார்மலாக பேச ஆரம்பிப்பார். நீங்கள் வந்துட்டு ஜியோ கண்டினியூஸாக உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பார். நீங்கள் வந்துட்டு ஏன்னா ஒரு 4-5 தடவைக்கு மேலே பண்ணிட்டு இருப்பார். உங்களுக்கு கொஞ்சம் உரல் ஏதாவது எமர்ஜென்சியாக சொல்லிவிட்டு நீங்கள் ஆரம்பிட்டு ஆக்சுவலி ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வருது, அதை நான் பேசிவிட்டு உங்ககிட்ட பேசலாமா சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. பட் நீங்கள் இப்படி சொல்கிற விஷயம் ஆரம்பிக்கு பயங்கர டென்ஷன் ஆகும். பட் அவர் காட்டிக்க மாட்டார் ஃபோனில். ஓகே பரவாயில்ல யார் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, யாரும் என் ஃப்ரெண்டு தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது, சரி நான் வைக்கிறேன் பாய் அப்படி சொல்லிட்டு வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் பேசினாலும் உங்களுக்கு அப்படி கேட்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் சைலண்ட் ஆகிடுவீங்க. அவருக்கு டென்ஷன் ஆகும். ஃப்ரெண்டு முக்கியம், நான் கல்யாணம் பண்ணி போகிறேன் நான் முக்கியமா, இது தெரியாமல் வந்துட்டு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான் வையின்னு என்ன சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த சைடு புலம்புவார். நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணி ஜியோ பார்த்துட்டு ஏன்டா இத்தனை தடவை ஃபோன் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பைத்தியா நான் வெளில வந்து நின்று இருக்கேன்டி அப்படி சொல்லும்போது, வெளில வந்து நின்று இருக்கேடா அப்படி சொல்லிட்டு, அப்போ நீ காலிங் போட்டுருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது, பைத்தியா அப்பாவுக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுறது மறந்துட்டியா அப்படி சொல்லிட்டு ஜியோ சொல்லும்போது, சாரிடா ஆமாம் நான் மறந்துட்டேன், எங்கடி வச்சுருக்கோம் கவனத்தை அப்படி சொல்லிட்டு ஜியோ சொல்லும்போது, சரி நீ சைலண்டாக நான் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவீங்க நீங்கள். அப்போ நீங்கள் போய்ட்டு மெதுவாக வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஆக்சுவலாக ஆல்ரெடி கேக்கெலாம் ஆர்டர் பண்ணி உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நீங்கள் கேக்கு நிறைய விஷயம் வந்துட்டு வச்சுருப்பீங்க உங்கள் ரூமில் தான். அப்போ ஜியோ வந்துட்டு ஃபோன் பண்ணால் ஒரு மனுஷன் இடுக்கணும், எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது யாருக்கிட்டே அப்படி ஒரு நேரம் பேசினிருந்தேன் அப்படின்ற மாதிரி உங்கள் ரூமுக்கு வந்துட்டு அவர் கேட்பாரு தானே. இல்லைடா ஆக்சுவலி ஆரம்பம் தான் ஃபோன் பண்ணியிருந்தாரு அப்படி சொன்னேன். ஒரு மேன்ஸ் ஃபைன் இருந்துச்சா உனக்கு அவருக்கு அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்ல அடைச்சேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக அவர் பேசினார், நாளைக்கு வெளியே போனால் சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. சரிடி இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் அப்பாவுக்கு, அதுக்குள்ளேயே போயிட்டு நான் கேக்கெலாம் எடுத்து ஜோடிக்கிறேன், நீயும் வந்துட்டு உதவி பண்ணி எனக்கு, அப்புறம் ஆரம்பிட்டு பேச போகிறேன் அது பேச போகிறேன்னு போவாதுடி அப்படி சொல்லிட்டு ஜியோ சொல்லுவார். இல்லைடா ஆக்சுவலி நான் அவருக்கு வந்துட்டு கால் பண்ணுறேன்னு சொன்னேன் ஒரு 10 மினிட்ஸ் விட்டு, அது அப்புறம் மட்டும் பண்ணிக்கிறேன், இன்றைக்கி அப்பாவோட பர்த்டே அதுதான் முக்கியம். அப்படி பாவி ஆள் வந்தோடனே அப்பா கூட யாரும் தெரிய மாட்டேங்குது, உங்களுக்குலாம் பொண்ணுங்களாம் இப்படி தான் பழகுது அப்படின்னு ஜேப் சொல்லும்போது நீங்கள் ஜேப் முடிய பிடிச்சி நல்லா இழுத்து மண்டி ஆட்டி விடுவீங்க. அப்போ ஐயோ என் முடி எனக்கு மண்டை வலிக்குது அப்படி சொல்லுவோம். திடீர் கத்தாதில் சொல்லுங்க ஜேப் வாய முடிவீங்க.
ஏன்டி இப்போ இதை என் முடியை பிடிச்சி இழுத்து அப்படின்னு சொல்லும்போது, பின்ன நீ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. தெரியாமல் சொல்லிட்டேன் மகராசி, கொஞ்சம் சைலண்ட்டாக நம்ம அப்பாவுக்கு ரெடி பண்ணி கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா அவன் ஆள்கிட்ட எவ்வளோ நேரம் வேணால் பேசு தாயே, நான் ஒன்றும் டிஸ்டர்பன்ஸே பண்ண மாட்டேன்னு ஜெயப் சொல்லாது. சரிடா அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லிங்க. ஆனால் அப்போ உங்கள் ஃபோனுக்கு ஆரம் வந்துட்டு கால் பண்ணுவார். நீங்கள் ஃபோனையும் பார்ப்பீங்க, உங்கள் அப்பாவுக்கு வந்து டெக்கரேட் பண்ணல நீங்கள் பர்த்டே சொல்லிட்டு அதையும் கவனிப்பீங்க. பட் நீங்கள் வந்துட்டு யாரும் ஃபோனை வந்துட்டு இக்னோர் பண்ணிவிடுவீங்க, அட்டன் பண்ண மாட்டீங்க. நீங்கள் போய்ட்டு உங்கள் அப்பாவுக்கு தேவையானது ப்ரிப்ரேஷன் பண்ண போயிடுவீங்க. இந்த பக்கம் ஆரம் வந்துட்டு 5 தடவைக்கு மேலே கால் பண்ணிவிடு, நீங்கள் அட்டனே பண்ணாது அவருக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு அவரும் ஃபோனை கட் பண்ணிடுவார். மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் ட்ரை பண்ண மாட்டார், விட்டுருவார். அதுக்கப்புறம் நீங்களாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டு உங்கள் அப்பாவுக்கு அது மெதுவாக தொட்டுவீங்க. யாருப்பா இந்த நேரத்தில் சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்துட்டு சொல்லுற, அப்பா யார் வந்து உங்களை தடுப்பாங்க, நான் தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் அப்பா வெளில வருவார். விஷ் ஹாப்பி பர்த்டேப்பா அப்படி சொல்லி நீங்கள் கற்றுவீங்க. அப்போ ஜியோ வந்துட்டு விஷ் ஹாப்பி பர்த்டே அங்கிள் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா போய் அவர் ஹக் பண்ணிக்குவார். நீங்கள் ஹக் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அப்போ வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, எல்லா வருஷமும் நீ மறக்காமல் வந்து என்னை விஷ் பண்ணிடுறடா அப்படி சொல்லிட்டு ஜியோ பார்த்துட்டு உங்கள் அப்பா சொல்லுவாங்க. அப்போ அவனை ஹக் பண்ணுறீங்க என்ன ஹக் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்போ உங்களையும் ஜியோப்பும் சேர்த்து அவர் ஹக் பண்ணிக்காரு. நீங்கள் 2 பேருமே எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவருக்கு நீங்கள் புக் கொடுப்பீங்க கிஃப்டாக. அப்போ நீங்கள் சொல்லுங்க, இன்னும் இது ஒரு கிஃப்ட் தான், 2 கிஃப்ட் தான் எப்பயும் கொடுப்பீங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்கும்போது, இல்லைப்பா ஆக்சுவலி நான் 2 பேரும் சேர்ந்தே வாங்கியிருக்கிறேன் இந்த புக்கு உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிங்க. உங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷமாகிடுறேன். அப்புறம் நீங்கள் கேக்லாம் கட் பண்ணி உங்கள் அப்பா உங்களுக்கு ஜியோப்பில் விட்டு விடுவாங்க. நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு விட்டு விடுவீங்க, நீங்கள் ஜியோப்பு விட்டு விடுவீங்க, ஜியோப்பு உங்களுக்கு விட்டு விடுவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலி 3 பேர் வந்துட்டு ஃபோட்டோவும் எடுத்துக்கிங்க ஒன்றா இருக்கிற எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சரி எனக்கு தூக்கம் வருது அப்படி சொல்லிட்டு நீங்கள் போவீங்க. அப்போ ஜியோ வந்து நான் கிளப்புறேன்னு சொல்லுவார். நீ எங்கடா போகிறேன், நீங்கள் படுத்துக்க சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் காட்டுவீங்க. ஏன்னா எப்பயும் வந்து ஜியோ போகிறப்ப அந்த ரூம் தான் வந்து ஸ்டே பண்ணுவார். இல்லை நான் கிளம்புறேன் அப்படி சொல்லும்போது, டேய்ரா இங்கே தங்கிட்டு இப்போ காலையிலே போய் இவ்வளோ இடத்துக்கு போகாத சொல்லும்போது ஜெயப்போ சரி சொல்லிவிட்டு அவரும் போய் படுக்க போயிட்டார். உங்கள் அப்பாவும் படுக்க போயிட்டாரு. நீங்கள் போவீங்க உங்கள் ரூமுக்கு. 10 மற்ற தடவை கால் பண்ணியிருப்பார். நீங்கள் பண்ணலாம்னு சொல்லி தான் நினைப்பீங்க. பட் டைம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே வந்து பண்ண வேணாம் சொல்லிவிட்டு நீங்கள் பண்ண மாட்டீங்க. இந்த சைடு வந்துட்டு 6 வந்துட்டு வெயிட் பண்ணுவார். நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு அவரும் வெயிட் பண்ணி பார்த்து நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் அவர் போய் படுக்க போயிடுவார். நெக்ஸ்ட் மார்னிங் வந்துட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு பார்க்கறதுக்கோசரம் கிளம்பி நினைப்பீங்க. அப்போ நீங்கள் அவருக்கு ஃபோன் போடுவீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு 10 தடவை மேலே ஃபோன் பண்ணீங்க. பட் அவர் ஃபோனை பிக்கே பண்ண மாட்டார். ஏன் அவர் ஃபோன் பிக் பண்ணல அப்படி சொல்லி நீங்கள் யோசிச்சு நினைப்பீங்க. இந்த சைடு வந்துட்டு ஆரம்போட அவங்க சிஸ்டர் பார்த்துட்டு, டே என்னடா பண்ணுற, இத்தனை தடவை வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க, சாரா நீ எதுக்கு எடுக்க மாட்டேங்கிற, இப்போ நீ எடுக்கிறியா இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, நீ இதில் தலையிடாது அப்படி சொல்லும்போது, டே புரிஞ்சுக்கடா, நேற்று நான் ஃபோன் பண்ணால் அவள் எடுக்கவே இல்லை. சரி அவங்க அப்பா பர்த்டே இருக்குது சொன்னால் அதுக்கப்புறம் பண்ணுவான்னு பார்த்து நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன், எனக்கு எடுக்கவே இல்லை, எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்த ஆரம்பிச்சிடுவார். அவரும் ப்ளீஸ் புரிஞ்சுக்க, எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு அவள் எப்பவுமே ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், ஆனால் அவள் எனக்கு கொடுக்குற மாதிரி தெரியல அப்படி சொல்லிட்டு கோமா பேசுவார். இதை கேட்குற ஆரமோட சிஸ்டருக்கு ஐயோ இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா வேணாமன்ற மாதிரி அவங்க மனசில் இருக்கும். ஏன்னா இவன் கேரக்டர் இப்படி பண்ணுறான்னு எடுத்துக்கலாம் வந்துட்டு அவனுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறானே அப்படி சொல்லிட்டு அவங்க பட் இதெல்லாம் அவங்க மனசில் நினைக்கிறாங்க. ஓப்பனாக சொல்ல அதுக்கு அவங்க சொல்லுவாங்க ஏதாவது எமர்ஜென்சி ஒர்க் எடுத்துகிட்டு இருக்கோம், அதனால எடுத்துருக்க மாட்டாங்க அப்படி சொல்லும்போது, எந்த ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கும் அவளுக்கு கிடையாது எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு இவர் சொல்லுவார். ஆரம் சிஸ்டருக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல. மறுபடியும் நீங்கள் கால் பண்ணுவீங்க. அப்போ அவர் அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்க சிஸ்டர் எடுத்து அட்டன் பண்ணி, ஆய் சார் எப்படி இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் வந்துட்டு நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படிங்க இருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பொலைட்டாக கேட்பீங்க. என்ன பொலைட்டெல்லாம் கேட்க வேண்டியது எதுவும் இல்லை, நீ வந்துட்டு எனக்கு ரியானே கூப்பிடு பேரை விட்டு, நான் உன்னை விட கொஞ்சம் சின்னவ தான் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாரி ரியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிப்பீங்க. இதெல்லாம் வந்துட்டு ஸ்பீக்கரில் தான் அவங்க போட்டு பேசின்னு இருப்பாங்க. ஏன்னா ஆரம் வந்துட்டு அப்பயாச்சும் வாய்ஸ் கேட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாரோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சரி கூட நான் பேசிக்கிறேன் இப்போ அப்படி சொல்லிட்டு தொடுத்துவார். டே என்னடா இப்படி தொடுத்துறே என்ன அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் மியூட்டில் பட்டு தான் அவங்க சிஸ்டர்கிட்ட பேசின்னு இருப்பாங்க. இப்போ வெளில போறியில்லை, டே கொஞ்ச நேரத்துக்கு அட்டன் பண்ணி பேச மாட்டலாம் சொன்னேடா இப்போ ஏன்டா அப்படி சொல்லிட்டு ரியா கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நீ இப்போ வெளில போ அப்படி சொல்லிட்டு ரியா வெளில தள்ளிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேசுவார். அதுக்கப்புறம் தான் மியூட்லேருந்து ஃபோனை எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட பேசுவார். நீங்கள் சொல்லுங்கள் ஆக்சுவலி நான் ரெடியாக இருக்கேன், எங்கே வரணுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் வாங்க போகலாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா. இவ்வளோ நேரம் கோமா அந்த மனுஷன் வந்துட்டு இப்போ கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிப்பார். சரி நான் உனக்கு ஒரு பிளேஸ் ஒரு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன், நீ அங்கே வா அப்படி சொல்லிட்டு அவர் சிரிச்சினே ஃபோனை கட் பண்ணிடுவார். அப்போ நீங்கள் உங்கள் ரூம்லேருந்து கீழே இறங்கி வருவீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் அப்பா வாமா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, இல்லைப்பா ஆக்சுவலி ஆரம் வந்துட்டு என்னை அவுட் சைட் வர சொல்லி கூப்பிட்டுருக்குறாரு,
அதனால் நாங்கள் 2 பேரும் அங்கேயே சாப்பிட்டுக்கலான்னு இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது ஜேப் வந்துட்டு என்னது எப்படி இதெல்லாம் நடந்துச்சு என்கிட்ட சொல்லவே இல்லை, ஊரெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படி சொல்லிட்டு ஜேப் சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவர் நேற்று ஃபோன் பண்ணியிருந்தாரு சொன்னேன்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொல்லி அப்போ உங்கள் அப்பா எப்போம்மா என்கிட்ட சொல்லவே இல்லையே நீ அப்படி சொல்லி இல்லைம்மா ஆக்சுவலி உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினைச்சேன் பட் மறந்துட்டப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப தேங்க் உங்கள் அப்பாட்ட சொல்லுங்க, உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், சரி நீ போயிட்டு பார்த்து வாடா அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். சரிப்பா சொல்லிவிட்டு நீங்கள் ஜேவுக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிடுவீங்க. நீங்கள் அந்த லொக்கேஷனை ரீச் பண்ணிடுங்க. எங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பம் பார்த்தீங்களா அதே ரெஸ்டாரண்ட் தான் அவர் லொக்கேஷன் போட்டுருப்பார். நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணிங்க அவருக்கு. அப்போ வந்துட்டு அவர் வந்து பிக் பண்ணிவிட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்லை நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், ரெஸ்டாரண்ட்குள்ளே வா அப்படி சொல்லுவார். நீங்கள் போங்க. போனோடனே நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு டேபிள் உட்காருக்கும்போது பார்த்தீங்களா அதே டேபிள் தான் அவர் உட்காந்துருப்பார். நீங்களும் போயிட்டு நிற்பீங்க, உட்கார மாட்டீங்க, கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் உங்களுக்கு, இது ஃபஸ்ட் டைம் இப்படியே அதனால உட்காரு ஏன் தயங்குற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும்போது இல்லை ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் தயங்குறீங்க, அது அவரோட புரிஞ்சிக்க முடியுது. அப்போ நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு என்ன அப்படி சொல்லிட்டு அவர் கேட்பாரு. உங்களுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்குது, வந்தோடனே சாப்பிட்டு என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிக்கலாம். அப்போ இல்லை நீங்கள் தலையாட்டுறீங்க, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நீங்கள் இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது, அதனால் தயங்குவீங்க. அப்போ நீ எதுவுமே சொல்ல, அப்போ எனக்கு பிடிச்சது ஆர்டர் பண்ணலாமா சொல்லிவிட்டு கேட்கும்போது நீங்கள் சரி அப்படி சொல்லிடுவீங்க. ஆக்சுவலி ஆர்டர் பண்ணுற அந்த ஃபுட்டு வந்துட்டு உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காத ஒரு ஃபுட்டு, பட் அது அந்த டேபிள்கிட்ட வந்து ஃபுட்டு தான் உங்களுக்கு தெரியாது பிடிக்காத ஃபுட்டுன்றது. இப்போ நோன்னு சொன்னால் வந்துட்டு அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலி அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பிடிக்காது, பட் நீங்கள் காட்டிக்க மாட்டீங்க. சரி அவருக்கு பிடிச்சிருக்குது சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட் ஆகிடுவீங்க. அப்புறம் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டில் அவுட் சைட் போய்ட்டு கொஞ்சம் நேரம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸ்பெண்ட் பண்ணோடனே வந்துட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுப்பாரு. நீங்கள் இது அப்பாவுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை இது உனக்கு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உங்களுக்கு இப்போ என்ன சொல்லணும்னு தெரியல, என்கேஜ்மெண்ட்னா ஆகலை, கிஃப்ட்லாம் வாங்கலாமான்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. பட் அவர் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்பாரு. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டேன்னு சொல்லி கேட்பாரு. அப்போ வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு செயின் இருக்கும், ஹார்ட் ஷேப் போட்டு, அதில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோவும் ஃபோட்டோவும் இருக்கும். இது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ வந்துட்டு இதை நானே உனக்கு போட்டு விடுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உங்களுக்கு இந்த விஷயம் உண்மையிலே பிடிக்காது, ஏன்னா என்கேஜ்மெண்ட் எதுவுமே ஆகலை, பட் இப்படி சொல்கிறாரே நோன்னு சொல்ல முடியல சொல்லிட்டு நீங்கள் தலையாட்டுவீங்க. எஸ்ன்னு சொல்லிவிட்டு நோன்னு சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் எஸ்ன்னு தான் சொல்லியிருப்பீங்க. அப்போ அவரும் உங்களுக்கு போட்டு விடுவார். அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு, இதுதான் அப்பாவுக்கு அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் ஓகே தேங்க்ஸ் அப்படி எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது கிஃப்ட்டுக்கு தான் அப்படி இல்லை நம்மளுக்குள்ள தேங்க்ஸ்லாம் இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சரிங்க அப்படி சொல்லி நீங்கள் தலையாட்டுங்க. அப்புறம் அவர் சொல்ல எனக்கு டைம் ஆகிடுச்சு நானும் கிளம்பி நீ வீட்டுக்கு பார்த்துப்போ போயிட்டு எனக்கு கால் பண்ணு அப்படி சொல்லுவார். சரி சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி வந்துடுங்க. வந்துட்டு நீங்கள் வீட்டில் ரீச் ஆகிடுவீங்க. ரீச் ஆகிட்டு உங்கள் அப்பா தான் போய் பார்ப்பீங்க. என்னம்மா ஆச்சு அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்பாரு. ஒன்றும் இல்லைப்பா, ஆக்சுவலி இந்த கிஃப்ட்டு உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அவர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. யார் மாப்பிள்ளையா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சரிம்மா நீ இப்போ சீக்கிரமாக போகிற நாளைக்கு காலையிலே உனக்கு எங்கேஜ்மெண்ட் ஞாபகம் இருக்குதுல்ல அப்படி சொல்லும்போது நீங்கள் ஸ்மைல் பண்ணினே பிடிங்க. பட் நீங்கள் போகும்போது இது தப்பாக இருக்க மாதிரி தோணுது நம்மளுக்கு, ஏன் அப்படி தோணுதுன்னு புரியலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு மேரேஜ் அப்போ நர்வஸ் அந்த இதுதான் உங்களுக்கு இப்படி ஃபீல் ஆகுது சொல்லிட்டு நீங்கள் விட்டுருங்க. நெக்ஸ்ட் மார்னிங் வந்துட்டு உங்களுக்கும் ஆரம்புக்கும் என்கேஜ்மெண்ட்டும் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிட்டு வந்துட்டு 1 வீக்கில் மேரேஜ் வச்சுக்கலான்னு சொல்லுவாங்க. அதுக்கு உங்கள் அப்பா வந்துட்டு அந்த மேரேஜுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. 1 வீக்காக வந்துட்டு உங்களுக்கு ஏனே தெரியல ரொம்ப நர்வஸாகவே இருக்கும். எல்லாமே ரொம்ப வேகமாக நடக்குது நம்ம வாழ்க்கையில், இதெல்லாம் சரிதானே நடக்குது சொல்லிட்டு இந்த 1 வீக்கில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஃபோன் பண்ணுவார். நீங்களும் இப்போ நார்மலாக பேச ஆரம்பிச்சிடுவீங்க. நெக்ஸ்ட் மார்னிங் உங்களுக்கு மேரேஜ், நீங்கள் ரொம்ப நர்வஸில் இருக்கீங்க. அப்போ ஜேக்கு வந்துட்டு என்னாச்சு கல்யாணம் பொண்ணு கொஞ்சம் நர்வஸாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்திருப்பார். ஆக்சுவலி மண்டபத்தில் தான் மேரேஜ் இருப்பான். அப்போ ஒன்றும் இல்லைடா எனக்கு என்னன்னே தெரில, இது சரியாக தப்பான்ற மாதிரி ஃபீல் ஆகுதுடா அப்படி பைத்தியம் மேரேஜ் நான் அது விடிஞ்சா மேரேஜ் இப்போ வந்து சரியாக தப்பாக சொல்கிறேன் எனக்கு புரியல அப்படி சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இல்லை என் வாழ்க்கையில் எல்லாமே வேகமாக நடக்குது, இதுக்கு சரியாக தப்பான்ற மாதிரி கொஞ்சம் குழம்புண்டா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது அதெல்லாம் இல்லை எல்லாமே நல்ல மாதிரி தான் நடக்குன்னு தேவையில்லாத போட்டு குழப்பிக்காத மண்டியில் ஓகேவா. சரி இப்போ நல்லா படுத்து தூங்க காலையில் விடிஞ்சோடனே மேரேஜ், அப்போ உன் முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இப்படி தூங்காமல் இருந்தால் உன் முகம் கன்றாவே இருக்கண்டி பாவம். அப்புறம் உங்கள் முகத்தை பார்த்து ஏஞ்சி ஓடிட்டு போகிறாரு மண்டபத்தை விட்டு அப்படி சொல்லும்போது இந்த நேரத்துக்கு நீ ஜோக் பண்ணுறலடா என்னை பார்த்து உனக்கு இப்போ கூட காமெடியாக தெரியுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு படிப்பீங்க.
சீரியஸாக சும்மா விளையாட்டுத்தனமா அப்போயே ஓகேடி போய் படு அப்படி சொல்லிட்டு உங்களை சொல்லுவார். ஆக்சுவலி நீங்களே படுத்துங்க. பட் இப்போ வெளில வர்ற ஜியோவுக்கு வந்துட்டு ஆமாம் இல்லை எல்லா விஷயம் ரொம்ப வேகமாக நடக்குது. பட் நம்ம ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம், நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலையே சரியாக தப்பான்ற மாதிரி இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவர் எதுவும் யோசிக்க மாட்டாரு. இல்லை இல்லையா நல்ல மாதிரி தான் இருக்குது, நம்ம தான் தேவலமாக குழப்பின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அங்கே மண்டபத்துலேயே அவருக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க, அங்கே போயிட்டு இருப்பார். நெக்ஸ்ட் மார்னிங் உங்களை எல்லாம் ரொம்ப அழகாக ரெடி பண்ணி கூட்டின்னு போவாங்க. ஆக்சுவலி உங்களை வந்துட்டு இந்த மாதிரி சேரீயில் பார்க்கும்போது ஆரம்புக்கு ரொம்ப பிடிச்சிடும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகாக இருப்பீங்க. ஆக்சுவலி வந்துட்டு மேரேஜும் கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆன பிறகு பட் நீங்கள் ஆரம்பிட்டு பேசிக்க மாட்டீங்க, ஆரம்பக்கிட்ட பேசிக்க மாட்டீங்க, பேசிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. மேரேஜ் முடிகிற வரைக்கும் வந்துட்டு அன்றைக்கி மட்டும் மேரேஜாக முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நர்வஸாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இப்போ நீங்கள் உங்கள் அப்பாவெல்லாம் விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆரம்ப வீட்டுக்கு. அதனால உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்பா இவ்வளோ வருஷமாக கூட இருந்து இப்போ விட்டு போகிறமேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்புறம் சொல்லிட்டு உங்கள் அப்பா ஹக் பண்ணிட்டு சரி போயிட்டு வரப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிங்க. ஆக்சுவலி நீங்கள் போய் ஜெயோப்பா ஹக் பண்ணுவீங்க. பட் இதை பார்க்குற ஆரம்புக்கு வந்து பிடிக்காது ஜெயோப்பா நீங்கள் ஹக் பண்ணுறது. அப்போ ஹக் பண்ணிட்ட பிறகு சரி போயிட்டு வரேன்டா அப்படி சொல்லுவீங்க. நீங்கள் வாடாட சொல்லுங்கள். இன்னும் இது எனக்கு எதுவும் சுத்தமாக பிடிக்காமல் போய்ட்டு அப்போ வந்துட்டு ஜெய்ப் வந்துட்டு எதுவும் ஒன்றும் இல்லை ஓகே அப்போ நான் நல்லா பார்த்துக்கிறேன் நீ ஜாக்கிரதையாக அதை சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி இப்படி ஆட்டுவார். இந்த விஷயத்த வந்துட்டு உங்கள் அப்பா காமனாக தான் பார்ப்பாரு. ஜெயப்போட அவங்க அப்பா வந்துட்டு காமனாக இது நார்மலான விஷயமாக தான் பார்ப்பாரு. பட் இதை வந்துட்டு ஆரம்பம் மட்டும் வந்துட்டு கடுப்பாகு. பட் ஆரம்ப ஃபேமிலியில் இருக்கோம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப். அவங்களும் இந்த விஷயத்தெல்லாம் தப்பாகவே பார்க்க மாட்டாங்க. அப்புறம் சரி வரேன்டா சொல்லிட்டு நீங்கள் காரில் ஏறி உட்காருவீங்க. அப்போ ஆரம்பிச்சு நாங்கள் 2 பேரும் செப்பரேட்டாக வரோம், நீங்கள் எல்லோரும் வேறு காரில் வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க. இதை கேட்குற ஆரம்போட சிஸ்டருக்கு டென்ஷன் ஆகும். இதுவும் ஏன்னா ஆரம் எப்போ டென்ஷனாக இருக்கிறாரோ அப்போ தான் வந்துட்டு என் கூட நீங்கள் வராதிங்க, நீங்கள் செப்பரேட்டாக வாங்கன்னு சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ணி வைக்க போகிறான்னு தெரியல. இன்றைக்கி வேறு எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஃபஸ்ட் நாள் வேறு இவன் ஏதாவது சாராக்கிட்ட தப்பாக இப்போ ஏதாவது பேசிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே கடவுளெலாம் வேண்டிக்குவாங்க. இன்றைக்கி அவன் எதுவுமே பேச வாயை திறக்கிறது கடவுளே ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி சரிப்பா அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா ஆரம் வந்துட்டு ஷார்ட் டைம் இருந்தால் பயங்கரமாக கத்துவார். அதனால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே வந்துட்டு ஆரம்பிக்கிட்ட எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஆரம்பம் ஒரு காரில் போவீங்க, பேலன்ஸ்லாம் வந்துட்டு வேறு காரில் வருவாங்க. ஆக்சுவலி உங்கள் அப்பா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ வருஷமாக பொண்ணு நம்ம கூட இருந்துட்டு இப்போ இல்லையே சொல்லிவிட்டு அப்போ ஜெயப் வந்துட்டு நான் இருக்கிறேன்ப்பா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அவள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் ஜெயப் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போய்டும். உங்கள் அப்பா வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஏன்னா நீங்கள் மண்டபத்தில் வந்து மேரேஜ் நடந்திருக்கு. இப்போ எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அப்போ ஆரம்பம் கேட்பார் யார் இது நீ ஹக் பண்ணது அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது யார் கேட்குறீங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. இல்லை ஆக்சுவலி உங்கள் அப்பாவுக்கு பக்கத்தில் ஒரு பர்சன் வந்துட்டு உன்னை ஹக் பண்ணிட்டு உன் கணத்தெல்லாம் பிடிச்சிக்கு ஆட்டினாரு அப்படி சொல்லும்போது அவன் என் ஃப்ரெண்டுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை நாங்கள் 2 பேரும் வந்துட்டு பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது இதுக்கப்புறம் அவனை வந்துட்டு வாடா போடா அந்த மாதிரி நீயும் கூப்பிடாத அவனை வாடி போடின்னு கூப்பிடுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறாரு. உங்களுக்கு கல்யாணம் மொத்த நாளே நான் இப்படி சொல்கிறாருன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் நீ அவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா இவ்வளோ நாளாக ஃப்ரெண்ட்ஷிப் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு கல்யாணம் ஆன உடனே வந்துட்டு பேசாத இது பண்ணாதுன்னு சொல்கிறாருன்ற மாதிரி. பட் நீங்களும் சரின்னு தலையாட்டுவீங்க. அப்போ ஆரம்பிச்சுடுறாரு இங்கே பாரு எனக்கு ரொம்ப ஷார்ட் டெம்பர் அண்ட் எனக்கு நீ இந்த மாதிரி யார்கிட்டயே பேசும்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். அது மட்டும் நான் ஆக்சுவலி நான் அடித்தே இருப்பேன். பட் வந்துட்டு இன்றைக்கி நம்ம கல்யாணம் ஆளுன்றதுனால நான் சைலண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு ஆரம்பம் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா இப்போ கொஞ்ச நேரமாக ஆரம்பம்னா சொல்லிப்பாரு நான் அடித்தே இருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கேட்கும்போது இவர் ஏன் நம்ம விரும்பணும். ஏன்னா ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தா அந்த ஆரம்பம் இது சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பம் ஒரு நிமிஷம் பார்ப்பீங்க. அப்போ ஆரம்பம் கேட்பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு ரீச் ஆகிடுவீங்க. ஆரம்போட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரீச் ஆகிடுவாங்க. அப்போ வந்துட்டு உங்கள் 2 பேர் வெளில நிற்க சொல்லுவாங்க ஆரத்தி எடுக்கிறதுக்கு. ஆனால் நமக்கு ரொம்ப சேட் ஆகிடும். ஏன்னா வந்துட்டு தப்பான பர்சன் நம்ம சூஸ் பண்ணிட்டோம்ன்ற மாதிரி உங்கள் மனசில் ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆரத்திலாம் எடுத்து போட்டலாம் என்னாச்சும்மா சேடாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்கும்போது நீங்கள் வந்து என்ன அப்படி சொல்லி என்னாச்சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆரத்தி எடுக்கிற ஆரம்போட சிஸ்டர் கேட்பாங்க என்ன இருக்கே அப்படி சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் கேட்பீங்க என்னாச்சுமா அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆரம்போட அவங்க அம்மா கேட்பாங்க. ஆக்சுவலி அவங்க அம்மா முன்னாடியே கேட்டிருப்பாங்க. நீங்கள் அப்போ ஆரம்பம் கையை பிடிச்சி அமுக்குவார் எங்கே கவனத்தை வச்சுருக்கிற அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலி நீங்கள் போட்டிருக்கிறது வந்து வலையில் வந்துட்டு அது கையை குத்தும் அவர் அமுக்கிறதுல. நீங்கள் இல்லை ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிப்பீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு அந்த வலையில் அவர் பிடிச்சி கையை பிடிச்சி அமுக்கிறது ரொம்ப அது குத்தி வலிக்கும். பட் அவங்க மேலே எதுவும் சொல்ல முடியாது. அப்புறமேட்டுக்கு அவங்க உங்களுக்கு பொட்டு வச்சு உள்ளே வாமா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுவாங்க.
நீங்களும் உள்ளே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் ஆரம்பம் கையை விட்டுருவாங்க. பார்த்தா அந்த அவருக்கு பிடிச்ச இடம் வந்துட்டு நீங்கள் போட்டிருக்கிறது கோல்டு வளையல் தான். அது வந்து நல்லா பதிஞ்சிட்டு இருக்கும். உங்களுக்கு முதல் நாளே நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ கன்றாவியாக இருக்குது, இப்படிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி தோணும். எதையும் கேட்க முடியாது, சொல்லவும் முடியாது உங்களால். இப்போ அப்போ ஆரம்படமா வந்துட்டு வாமா பூஜை ரூமில் போயிட்டு விளக்கு ஏற்ற சொல்லுவாங்க. நீங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு நீங்கள் யாரும் விளக்குலாம் ஏற்றிட்டு இருப்பீங்க. ஏற்றிட்ட பிறகு ஆரம்பிட்டுக்குன்னு அவர் ரூமுக்கு போயிடுவார். அப்போ நீங்கள் வந்துட்டு நிற்பீங்க. ஒன்றும் இல்லைம்மா வந்து டயர்டாக இருப்பா, அதுக்கு நான் ரூமுக்கு போயிட்டேன், நீ போமா அவன் பின்னாடி அப்படி சொல்லும்போது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது உங்களோட மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் டே, பட் நீங்கள் சந்தோஷமாகவே இல்லை. சரி சொல்ல தலையாயிட்டு நீங்கள் கிளம்பி போயிடுவீங்க. பட் அங்கே இருக்கலாம் சொல்லுவாங்க, 2 பேர் ஜோடி பார்த்து எவ்வளோ நல்லா இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அப்படி எப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லியிருப்பாங்க. பட் உங்களுக்கு தான் தெரியும் அவர் என்ன மாதிரி நடந்துக்கிறாருன்றது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போயிடுவீங்க. போயிட்டு வந்துட்டு ரூம் வந்துட்டு தட்டுவீங்க. அப்போ வந்துட்டு வந்துட்டு யார் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. நான் தாங்க அப்படி சொன்னேன். நீன்னு இருக்கும்போது எதுக்கு கதவை தட்டுற, உனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது இந்த ரூம்குள்ளே வர்றதுக்கு, நீ கதவை தட்டிட்டுலாம் வரணும், எந்த ஒரு அவசியம் இல்லை, ஓப்பன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போவீங்க. போனவுடனே உங்களுக்கு நர்வஸாக இருக்கு. நீங்கள் வந்துட்டு பேசவே மாட்டீங்க, சைலண்ட்டாக கீழே குனிஞ்சு நிற்பீங்க, குனிஞ்சு தரையை பார்த்துன்னு இருப்பீங்க. அப்போ வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு நீங்கள், ஏன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு, என்னடா இவர் இப்படிலாம் நடந்துக்கிறாரு சொல்லிட்டு நீங்கள் ஆனால் எதையும் காட்டிக்க மாட்டீங்க முகத்தில். அப்போ அவர் வந்துட்டு உங்களை பேக்கப் பண்ணார். சத்தியமாக இப்போ உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி பேசிட்டு கையை பிடிச்சி அமைக்கிட்டு இப்போ வந்து பேக்கப் பண்ணுறதுலாம் வந்துட்டு உங்களுக்கு இது பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். வாயத்து பிடிக்கலன்னு சொல்ல முடியாதுல்ல, நீங்கள் சைலண்ட்டாகவே இருப்பீங்க. அப்போ அவர் சொல்ல என்ன ஆச்சு அப்படி சொல்லும்போது, இல்லை ஆக்சுவலி இந்த மாதிரி அக் பண்ணுறீங்களே அப்படி சொல்லிட்டு நீங்கள் தயங்கி சொல்லுங்கள். ஏன் நான் அக் பண்ணக்கூடாது, நான் ஹஸ்பண்ட் தானே அப்படி சொல்லும்போது, இல்லை எனக்கு புரிஞ்சிச்சு, பட் கொஞ்சம் டைம் விடுங்களா ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி சொல்லும்போது அவர் உங்களை வேகமாக வந்துட்டு விட்டுட்டு தள்ளிடுவார். நீங்கள் போய்ட்டு கொஞ்சம் செவத்துல இடிச்சுக்கோங்க, நான் அவனை டச் பண்ண வேணாம்னு சொல்லலை என்ன அப்படி சொல்லிட்டு கோவமாக அவர் வாஷ்ரூம்குள்ளே போயிடுவார். உங்களுக்கு ஐயோ எல்லாம் என் நேரம், நான் எதுக்கு இந்த பர்சனை சூஸ் பண்ணேன்ற மாதிரி உங்கள் மனசில் தோணும். உங்களுக்கு கொஞ்சம் கண்ணும் கலங்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் அப்போ தான் ஒரு விஷயத்த நினைப்பீங்க, ஒரு பர்சனை ஒரு தடவை ஒருத்தனுக்கு உதவி பண்ணுறாங்க, ஒருத்தங்கிட்ட சாஃப்டாக கைண்டாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் எப்பயுமே அந்த மாதிரி கேரக்டர் நினச்சி நம்ம ஒருத்தங்களை சூஸ் பண்ணக்கூடாது. சூஸ் பண்ணால் அதோட விளைவு எப்படி இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஏன்னா இவரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காமலே வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணிக்கினேன், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுதுன்ற மாதிரி நீங்கள் உங்கள் மனசுலேயே நினச்சிக்கோங்க. உங்களுக்கு அழுவும் வந்துடும். ஏன்னா மேரேஜ் ஆன அன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரிலாம் இவர் நடந்துக்கினாரு, இப்போ லைஃப் லாங் ஃபுல்லாக இவர் கூட எப்படி இருக்க போகிறேன்ற மாதிரி தோணும். உங்களுக்கு வந்துட்டு ஃபோன் வரும், வேறு யாரும் இல்லை, உங்கள் அப்பா தான் ஃபோன் பண்ணியிருப்பார். இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த ஃபோனை பார்த்தோன்னே உங்களுக்கு இன்னும் அழகு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ சொல்ல முடியாதுல்ல அப்பா கிட்ட கூட இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்கள் அப்பா உங்களை எந்த ஒரு விஷயத்துக்குமே கஷ்டப்படுத்துனதில்லை, நீங்கள் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் அம்மா இல்லாத பொண்ணுன்றதுனால அவர் எல்லா விஷயம் உங்களுக்கு பார்த்து பண்ணாது. ஆக்சுவலாக அவர் என்ன நினச்சேன்னா உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் விசாரித்து தான் வந்துட்டு வந்துட்டு சூஸ் பண்ணியிருப்பார். அப்படியேப்பட்ட உங்கள் அப்பாவுக்கு வந்து ஷார்ட் டெம்பர்ட்டு தெரியாமல் போயிடும். அப்போ நீங்கள் அந்த ஃபோனே பார்த்துட்டு இருப்பீங்க, அட்டனே பண்ணியிருக்க மாட்டீங்க. கட் ஆகிடும். மறுபடியும் ரிங் வரும், நீங்கள் உங்கள் கண்ணில் தண்ணி அப்படி வந்துருக்கும். மறுபடியும் அப்பாக்கிட்ட பேசல, டவுட் வந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கதெல்லாம் தொடச்சின்னு அட்டன் பண்ணி பேசுவீங்க. சொல்லுப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சொல்லிவிட்டு, என்னாச்சும் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்பாரு. ஏன்னா அப்பா வச்சே பொண்ணோட வாய்ஸ் எப்படி இருக்கணும்னு தெரியல. இல்லைப்பா ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்றைக்கி ஃபுல்லாக அது கல்யாணம் இல்லை, அதனால சொல்லிட்டுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சரிம்மா வேறு ஏதாவது பிரச்சனையா சொல்லிட்டு கேட்பேன். இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் நீங்கள் அதுக்குள்ளே டென்ஷன் பண்ணிக்கிறீங்களா சொல்லிட்டு இப்போ நீங்கள் நார்மலாக பேச ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா உங்கள் அப்பா அதை உங்களை நினச்சி கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ உங்கள் அப்பா சொல்லுவார், சரிம்மா பார்த்து இது ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரீயாக கால் பண்ணுமா அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வந்துட்டு வாஷ்ரூமில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவார். வந்துட்டு உங்களை பார்ப்பாரு, நீங்கள் அங்கே தான் நின்றுப்பீங்க, உட்காந்து கூட இருக்க மாட்டீங்க. இன்னும் எப்படி நின்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லைங்க ஆக்சுவலி நீங்கள் என்ன சொல்லணும்னு தெரியல, நீங்கள் அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிடுங்க, போய்ட்டு நீ ஃப்ரெஷ்ஷப் ஆக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லை என்னோடய லக்கேஜ் எல்லாம் வந்துட்டு கீழே இருக்குது, நான் போயிட்டு எடுத்துன்னு வந்த பிறகு தான் பண்ணணும் சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப மெதுவாக சொல்லுவீங்க. அதுக்கு சொல்லுவார், நான் வேலை ஆட்கள் கிட்ட சொல்கிறேன், அவங்க எடுத்துன்னு வந்துடுவாங்க, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகப்போ
நான் தரேன் உனக்கு ட்ரெஸ் அப்படி சொல்லுவார். இல்லை ஆக்சுவலி நான் ட்ரெஸ் வந்த பிறகு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிறேன் அப்படி சொன்னேன். அப்படின்னு நீங்கள் சொல்லிங்க. அதுக்கு அவர் சரி சொல்லிவிட்டு அங்கே வேலை செய்கிறவங்ககிட்ட வந்துட்டு உங்களோட லக்கேஜில் எடுத்துன்னு வர சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்த பிறகு நீங்கள் ட்ரெஸ் எடுத்து நீங்கள் போயிடுங்க ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு. நீங்கள் வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ரொம்ப அழுக வரும். என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் என் லைஃப்பில், எதுக்கு நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஃபீல் ஆகும். பட் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ்ரூம் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் வந்துடுவீங்க. வந்துட்டு நார்மல் ட்ரெஸ் தான் போட்டுருப்பீங்க. அப்போ வந்துட்டு டோர் வந்துட்டு தட்டுற மாதிரி சவுண்டு கேட்கும். வேறு எல்லாம் ஆரம்படவங்க அம்மா தான் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டியாடா அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்பாங்க. ஆயிட்டமான்னு சொல்லும்போது ஆரம்பம் உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணியிருப்பார். அப்போ வந்துட்டு அவங்க சரி வாம்மா என் கூட அப்படி சொல்லுவோம். எதுக்குமா அப்படி சொல்லி நீங்கள் கேட்பீங்க. என்னம்மா இன்றைக்கி உனக்கு மேரேஜ் ஆகிதுல, இன்றைக்கி உங்களுக்கு ஃபஸ்ட் நைட் ஆச்சு அப்படி சொல்லும்போது உங்களுக்கு இங்கே பயம்னா பயம் எடுத்துக்கும். அதில் விட உங்களுக்கு ஏன்னா இவர் வந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்காரு. இப்போ இவங்க வந்து ஃபஸ்ட் நைட்லாம் சொல்கிறாங்களே இந்த மாதிரி, ஆனால் எதுவும் சொல்ல முடியாது சொல்லிட்டு நீங்களும் உங்க கூட போங்க. ஆக்சுவலி அவங்க உங்களை வந்துட்டு ப்ராப்பராக ரெடி பண்ணிவிட்டு சொல்லுவாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்கிறம்மா, இன்னும் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என் பையன் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், மற்றபடி அவர் ரொம்ப நல்லவம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்படவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு ஆரம்ப சிஸ்டர் வந்துட்டு ரியா சொன்னாங்க, என்னது அவன் ரொம்ப நல்லவன், வெரி ஷார்ட் டெம்பர் மட்டும்தானே அப்படின்ற மாதிரி இருந்து சொல்லும்போது அப்போ ஆரம்பவங்க அம்மா வந்துட்டு ரியா பார்த்து மறைப்பாங்க, வாயு முறி அப்படின்னு சொல்லும்போது அப்போ ரியா வந்துட்டு நீங்கள் தப்பெல்லாம் எடுத்துக்காத சார் அங்கே பாரு. ஏன்னா அவங்க வந்துட்டு உங்களை நார்மலாக நேம் இப்படி தான் கூப்பிடுவாங்க. என்ன உண்மையை சொன்னப்போனால் ரொம்ப ஷார்ட் டெம்பர் தான், பட் நல்லவன், நான் சும்மா விளையாடு தான் அப்படி சொன்னேன், எதுவும் ஒரி பண்ணிக்காத, அவனுக்கு உன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு ரியா சொல்லும்போது ஆமாம் உங்கள் அண்ணனுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு அப்படின்னு நீங்கள் மனசு நினைப்பீங்க. அப்போ நீங்கள் கேட்பீங்க எப்படி சொல்கிற ரியா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு ஒன்று ஃபோட்டோ காட்டி பிடிச்சிருக்குதான்னு சொல்லி நாங்கள் எத்தனையோ பொண்ணுக்கு ஃபோட்டோ காட்டிக்கிறோம், பட் எல்லாத்தையும் எப்படி அப்படி சொல்லுவான். பட் அவன் ஃபோட்டோ மட்டும் காட்டி ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டான். எங்களுக்கே ஆச்சரியம் தெரியுமா, ஆக்சுவலி அவன் தான் வேகமாக கல்யாணம் பண்ணுன்னே சொன்னான். அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது இப்படி சொல்லி கல்யாணம் பண்ணோன்னா இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி மனசில் நீங்கள் நினைப்பீங்க. அப்புறமேட்டுக்கு அவங்களும் வந்துட்டு சரி வாமா ரூமுக்கு போகலாம் சொல்லிட்டு உங்களை ரூம் கிட்ட இட்டுன்னு போவாங்க. உங்களுக்கு இங்கே நடுங்க ரூமுக்குள்ளே மட்டும் என்னை விடாதுங்கிற வேறு இங்கே வேணாலும் விடுங்கிற காட்டில் கூட காட்டில் கூட போய் விடுங்க, இவங்க இருக்க ரூமில் நான் போகவே கூடாது, பட் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி என் மனசில் நினச்சின்னு இருப்பேன். கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும் இன்றைக்கி அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் சரி நீ உள்ளே போமா போயிட்டு லாக் போட்டுக்க அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு இங்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி நீங்களும் உள்ளே போய்ட்டு லாக் போடுவீங்க. ஆக்சுவலி அப்போ வரைக்கும் வந்துட்டு ஆரம்ப ஒர்க் தான் பண்ணியிருப்பார். உங்களை பார்த்துட்டு வந்துட்டு லேப்டாப் க்ளோஸ் பண்ணி வைப்பார். உங்களுக்கு ஐயோ இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நடுங்கும். அதை வந்துட்டு அவர் நிறைய நோட்டீஸ் பண்ணிட்டார், நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க சொல்லிவிட்டு. அப்போ என்ன அப்படி சொல்லிட்டு அவர் கேட்பார், ஒன்றும் இல்லை இது பால் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்கும்போது எனக்கு பால்லாம் பிடிக்காது நீ அங்கே வச்சுட்டு அப்படி சொல்லுவார். நீங்களும் வச்சுட்டு அப்பா விட்டாண்டா மகராசு நல்லாடுறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பெட்டில் போய் உட்காடுங்க. அப்போ அவர் சொல்ல பக்கத்தில் வந்து உட்கார சொல்லும்போது இப்போ தான் மகராசு என்னென்ன சொன்னேன், இப்போ வந்து பக்கத்தில் உட்கார சொல்கிறானே இவனை என்னன்னு சொல்கிறது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்போ ஆரம்பம் கையை பிடிச்சி சாரி காலையில் நடந்ததுக்கும் இந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கும் அப்படி சொல்லுவார். எதுக்கு எனக்கு பிடிக்கல, இல்லை ஆக்சுவலி நான் கொஞ்சம் ரூடாகவே நடந்துக்கிறேன், சாரி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் வந்து டச் பண்ணணும்னு இப்படி சொன்னது எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு, அதனால தான் உன்னை தள்ளி விட்டுட்டேன், அவனுக்கு ஏதோ அடிபட்டுச்சேன்னு இப்போ வந்து நல்லா விசாரிக்காரு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு. அப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் மானங்கட்ட மனசுனா நினைக்குதுன்னா இப்போ கொஞ்சம் இதுக்கு யாரும் திட்டிட்டு ஐயோ இவர் நல்லவர் தான், பட் நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கணும், பட் நல்ல மனுஷனாக இருக்காது, இப்போ உங்கள் மனசு இப்படி சொல்லுது கொஞ்சம் நேரத்துக்கு என்னென்னலாம் பேசிட்டு. அப்போ நீங்கள் பரவாயில்லைங்க அப்படி சொல்லும்போது சரி நம்ம 2 பேரும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், ஒருத்தரோட புரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா அவர் நோட்டீஸ் பண்ணால் நீங்கள் ரொம்ப பயந்துட்டு உங்கள் கைக்கெல்லாம் நடுங்கிறது அவர் கவனிச்சிருப்பார். அதுக்கு தான் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இப்படி பேசுவார். சரி நீ படு அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். அப்புறம் நீங்களும் இப்போ தான் நிம்மதியாக இப்போ போய் நல்லா தூங்க போகிறேன்டா அப்படின்னு போய் நீங்கள் படுப்பீங்க போயிட்டு. அப்போ ஆர்வம் படுத்துட்டு உங்களை பேக் பண்ணுவார். உங்களுக்கு இப்போ தான் நல்ல மாதிரி பேசுனீடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினைப்பீங்க. என்ன அப்படி சொல்லிட்டு அவர் கேட்பார், ஒன்றும் இல்லை அப்படி சொல்லுங்க, ஏன் பேக்கப் பண்ணக்கூடாதான், நல்ல மாதிரி பேசி வந்து பேக்கப் பண்ணுறானே அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அவர் பேக்கப் பண்ணதுக்கு இப்போ வேணாம் சொன்னதுக்கு உங்களுக்கு பிடிச்சி தள்ளியிருப்பார், இப்போ ஏதாவது சொல்ல போய் பெட்லேருந்து பிடிச்சி தள்ளிடுவாங்க சொல்லி நீங்களும் சைலண்ட் ஆகிட்டு படுத்துங்க. ஆக்சுவலி நெக்ஸ்ட் மார்னிங் காலையில் எழுந்துச்சு நீங்கள் வேகமாக ரெடி ஆகுங்க. ரெடி ஆகிட்டு நீங்கள் கீழே போயிட்டு
காஃபி போட போவீங்க. அதுக்கு உங்கள் அம்மா ஏஞ்சிட்டு இருப்பாங்க. நீ என்ன காஃபி போட போகிற, இங்கே வேலை செய்கிற ஆட்களே வந்துட்டு எல்லாமே பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இல்லைம்மா ஆக்சுவலி நானே போடுறேன் நீங்கள் ஃபஸ்ட்டுன்றதுனால அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது சரி உங்களோட சந்தோஷத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு சரி நீ போய் போடுமா. அப்புறம் ஆறும் ஏஞ்சிட்டானா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைம்மா அப்படி சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி நீ இப்போ கொஞ்சம் அவன் வேகமாக ஏஞ்சி எழுப்பிட்டுருமா, இல்லை அவன் வந்து இல்லைனே அவன் கத்துவான் ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ கொஞ்சம் வேகமாக ஏஞ்சி அவனை எழுப்பி விட்டுருமா அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரிம்மான்னு சொல்லி நீங்கள் தலையெட்டு நீங்கள் காஃபிலாம் போட்டுன்னு போயிட்டு ஆக்சுவலி நீங்கள் ரியா ரொம்ப போவீங்க. ரியா வந்துட்டு அப்போ ஏஞ்சிருப்பாங்க. தேங்க்யூ சாரா, எனக்கு மொதல் காஃபி போட்டு என் ரூம் வரையிட்டு வந்த ஒரு பர்சன் நீ மட்டும் தான். ஆக்சுவலி இதுக்கப்புறம் நீ வந்து எனக்கு அண்ணி மட்டும் இல்லை, நீ என்னோடய ஃப்ரெண்ட் ஓகே அப்படி சொல்லிவிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் காஃபி எடுத்துக்காங்க. அப்புறம் நீங்கள் போய்ட்டு உங்கள் மாமியார் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்புக்கு எடுத்துகிட்டு போவீங்க. ஆக்சுவலி ஆரம்பம் அப்போ ஏஞ்சிருக்க மாட்டார். நீங்கள் போயிட்டு காஃபி வச்சுட்டு எழுப்பலாமா வேணாமான்னு யோசிப்பீங்க. வேறு வழியில் எழுப்பிடலாம் சொல்லிட்டு ஆரம்பம் வந்துட்டு என்னங்க ஏந்திருக்கீங்களா என்னங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கூப்பிடுங்க. யார் இது இந்த நேரத்தில் என்னன்னு சொல்லி யார் அப்படி சொல்லிட்டு அவர் கண்ணை திறப்பாரு. ஆக்சுவலி அவருக்கு அப்போ தான் ஞாபகம் வரும், ஏன்னா அவருக்கு மேரேஜ் நேற்று நடந்தன்ற ஒரு விஷயமே. அப்புறம் அவர் உங்களை பார்ப்பாரு, நீங்கள் சேரீல் தான் இருப்பீங்க. என்ன அப்படி சொல்லிட்டு அவர் கேட்பாரு. இல்லை டைம் ஆயாச்சு, உங்களுக்கு காஃபி எடுத்துன்னு வந்துருக்குறேன்னு நீங்கள் மெதுவாக தயங்கி சொல்லுவீங்க. இதை அப்படியா சரி கொடு அப்படி சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் இல்லை ப்ரஷ் பண்ணவே இல்லை நீங்கள் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் தயங்கி சொல்லுவீங்க. இது அவருக்கு கொஞ்சம் சிரிப்பு வரும். சரி நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வரேன், உன்னோட காஃபிக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அவர் சொல்லுவார். சிரிச்சின்னே சொல்லுவார். எப்போ சிரிக்கிற இருப்பா இன்றைக்கி தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் மனசில் இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு ஆரம் பிடிக்க, பட் உங்கள் ஆரம் வந்துட்டு அது மாதிரி நடத்துக்கிற விஷயம் தான் உங்களுக்கு வந்துட்டு இரிட்டேட் பண்ணியிருக்கோம். அப்போ அவரும் ப்ரஷ் பண்ணிவிட்டு வருவார். நீங்கள் காஃபி வச்சுன்னா பெரிய அங்கே தான் இருப்பீங்க, வச்சுட்டு போயிருக்கலாம்ல அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார். இல்லை உங்கள்கிட்ட கொடுத்துட்டே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணேன், நீ குடிச்ச அப்படி சொல்லிட்டு கேட்பார். இல்லை நான் காஃபிலாம் குடிக்க மாட்டேன் காலையில் அப்படி சொல்லிட்டு சொல்லுவீங்க. இப்போ உங்களுக்கு ஃபோன் வரும். உங்கள் ஃபோன் வந்துட்டு அந்த சைடுக்கு ஆரம்பம் உட்காந்துருக்க சைடு. அப்போ அவரும் பார்த்துட்டு ஃபோன் பார்ப்பாரு. அப்போ ஃபோனில் வந்துட்டு யூஆர் மை பெஸ்ட் ஹோப் ஜேயோப்னு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. இதை பார்க்குற அவருக்கு டென்ஷனாக இருக்கும். காலையிலங்காட்டியும் நல்லா காஃபி குடிக்கிற நல்ல மூடில் வந்த மனுஷன் அந்த ஃபோனை பார்த்துட்டு முகமே மாறும். நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிவிடுங்க. என்னாச்சு கொஞ்சம் இதுவும் நல்லா தானே இருந்தார் அப்படி சொல்லிவிட்டு இந்த ஃபோனுக்கு அப்படின்னு கோல்ட் வாய்ஸில் சொல்லுவார். அப்போ நீங்கள் பார்ப்பீங்க ஜோப் தான் பண்ணியிருப்பார். ஹலோ ஜோப் என்னடா பண்ணுற அப்படி சொல்லி நீங்கள் கேட்பீங்க. நான் தாண்டி இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்போ ஆரம் வந்து உங்களை மறைப்பார். அப்போ வந்துட்டு நீங்கள் சாரி ஜேஎஃப் அப்படின்னு நீங்கள் அப்போ தான் பேரை விட்டு கூப்பிடுவீங்க. இந்த விஷயம் வந்துட்டு ஜேஎஃப் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா வாடா போடான்னு கூப்பிட்டுருந்தீங்க இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான். திடீர்னு நீங்கள் வந்துட்டு இப்போ பேர் விட்டு கூப்பிடுறேன். என்ன ஆச்சுடி அப்படி சொல்லிட்டு அவர் கேட்கும்போது இல்லை ஒன்றும் கிடையாது, ஆக்சுவலி நான் உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கால் பண்ணுதான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பான்னு சொல்லுவீங்க. வாடா போடான்னு தான் எப்படியும் சொல்லுவீங்க. ஜேஎஃப் வந்துட்டு தப்பாக இருக்க மாதிரி தோணும். பட் ஒரு மேரேஜுக்கு அப்புறம் நீ கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுகிற மாதிரி பிஹேவ் பண்ணுறேன், அதுதான் நல்லா இருக்குது. இல்லை உங்கள் ஃபேமிலி அதை நீ மேரேஜ் பண்ணி போனேன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதனால் நீ அப்படி பேசுகிறேன்னு நினச்சிங்கன்னா அவரும் சரி எனக்கு ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ண மறக்காமல் பாய் அப்படி சொல்லிவிட்டு அண்ட் ஐ மிஸ் யூ டி அப்படி சொல்லுவார். அப்போ நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலி அவர் பேசுறது வந்து லேசாக வந்துட்டு கேட்கும். ஆரம்புக்குலாம் ரொம்ப டென்ஷன் ஆகிடும் இது கேட்கும்போது. அப்போ நீங்களும் ஃபோனை கட் பண்ணிடுங்க. ஆரம்பம் வந்துட்டு காஃபி குடிக்க மாட்டார், அது பக்கத்தில் வச்சுட்டு உங்ககிட்ட வர்றாரு. ஏன் அவனுக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படி சொல்லி கேட்கும்போது அவன் என் ஃப்ரெண்டுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. உன் ஃப்ரெண்டு ஓகே என்ன வாடி போடின்னு சொல்கிறான், அப்புறம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறானமே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லுவார். உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்காது இப்படியா ஆரம்பம் கேட்குற விஷயம் இல்லைங்க. அவன் எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும், நாங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் ஃப்ரெண்டு, அதனால அப்படி கூட்டு பழக்கம். அடிக்கடிக்கு இப்படி மிஸ்ஸிலாம் சொல்லுவான், அந்த இதெல்லாம் சொன்னால் மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு நீங்கள் ரொம்ப தயங்கி சொல்லுவீங்க. அப்படியா அப்படி சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட வந்துடுவார். நீங்கள் கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து போவீங்க. அப்போ வந்துட்டு அவர் உங்களை பிடிச்சிடுவார். இடுப்பு பிடிச்சிட்டு இடுப்பார் அவர் பக்கத்தில். நான் உன்னை டச் பண்ணால் உனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அன்றைக்கி அவன் உன்னை ஹக் பண்ணால் நீ அவனை ஹக் பண்ண, அப்போ தான் உனக்கு எந்த ஒரு இதுவும் தோணலை, நான் வந்து டச் பண்ணுறதுக்கு டைம் வேணும் அது வேணும் சொல்கிறேன். இப்போ அவனை மிஸ்யூலாம் சொல்கிறான். இங்கே என்ன நடக்குது, நான் ஹஸ்பண்டா அவன் ஹஸ்பண்டானு அப்படி கேட்டுருவார். இப்போ உங்களுக்கு இந்த வார்த்தை கேட்டோன்னே ரொம்பவே கஷ்டமாயிடும், மனசே உடஞ்சிடும். என்னங்க நீங்கள் இப்படி பேசுறீங்க, அது எப்படி அவர் என் ஹஸ்பண்ட் ஆகும், நீங்கள் தாங்க என்னோடய ஹஸ்பண்ட், இதுக்கு இப்போ தேவையில்லாமல் என் ஃப்ரெண்டை இப்படி சொல்கிறீங்க, என்னையும் அவர் சம்மந்தப்படுத்தி இந்த மாதிரி
பேச உங்களுக்கு எப்படி தான் முடியுதுன்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு பேச எப்படி முடியுதா, அப்போ எதுக்கு அவனை நீ ஹக் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்புறம் என் ஃப்ரெண்டுங்க அதுக்கு தான் நான் அப்படி ஹக் பண்ணேன், புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் உங்கள் இடுவை பிடிச்சி பயங்கர டைட்டாக ப்ரெஸ் பண்ணுவார். உங்களுக்கு வலிக்கும் ஒரு பக்கம், பேசுறது ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்கும். ஏன்டா என்னோடய செகண்ட் நாள் இவ்வளோ வேர்ஸ்ட்டாக இருக்குது, எங்கேயும் ஃபஸ்ட் நாள் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருந்துச்சு, அதை விட செகண்ட் நாள் ரொம்ப கேவலமாக இருக்குது மாதிரி நீங்கள் மனசில் நினைப்பீங்க. ஆக்சுவலாக அவர் உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிச்சி கிஸ் பண்ணிவிடுவார், ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவரை பண்ணிவிட்டு விட்டுருவார். விட்டுட்டு உங்களுக்கு இங்கே அழுக வரும். இப்போ ஏன் நீ அழுகிறேன், நான் ஹஸ்பண்ட் தானே, நான் உனக்கு கிஸ் பண்ணுறதுக்கு அழுகுறேன் அப்படி சொல்லிட்டு அவர் கேட்பார். அது அப்புறம் என்ன சொல்லுவார்னா, அதான் சொன்னேன் நான் டச் பண்ணால் உனக்கு பிடிக்காது, அவன் டச் பண்ணால் பிடிக்கும் அப்படி சொல்லும்போது நீங்கள் ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா, நீங்கள் ஏங்க இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் கிஸ் பண்ணதுக்கெல்லாம் நான் அழுவலை, என்ன பிரச்சனை, நீங்கள் நான் ஹஸ்பண்டா இல்லை அவன் ஹஸ்பண்டா கேட்குறீங்க பாரு, அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு, நான் அதுக்கு தான் அழுகுறேன், நீங்கள் ஏன் எனக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுவீங்க. மறுபடியும் அவர் உங்ககிட்ட வருவார், நீங்கள் பயந்துருவீங்க. அதுக்குள்ளேயே வந்துட்டு ரியா வந்துட்டு கதவு தொட்டாங்க, சாரா சாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுவாங்க. அப்போ ஆரம் வந்துட்டு போயிட்டு கதவு ஓப்பன் பண்ணுவார். நீங்கள் ஒரு சைடில் உங்கள் கண்ணெலாம் கலங்கிருக்கு, ரெட்டிஷ் ஆகிட்டு இருக்கும் உங்கள் முகமே, பட் நீங்கள் கண்ணெலாம் தொடச்சின்னு இருப்பீங்க. நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த அப்படி சொல்லிட்டு ஆரம்பி, உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை, நான் சாரா பக்கம் வந்தா அப்படி சொன்னேன், இப்போ எதுக்கு நீ வந்த, நீ கேள்வி அப்படின்றா வருவா சாரா அப்படி சொல்லி, நீ நகர்றா அப்படி சொல்லிட்டு ஆரம்பம் தள்ளி விட்டு உங்ககிட்ட வருவாங்க. அப்போ வந்துட்டு உங்கள் கண்ணெலாம் ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும். அவங்க பார்த்தோன்னே தப்பாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆரம்பம் வந்துட்டு எல்லாம் ஓகே, இப்போ நீ கிளம்புறியா அப்படி சொல்லி, டேய் நீ இதில் தலையிடாத அப்படி சொல்லிட்டு ரியா சொல்லுவாங்க. நான் தலையிடக்கூடாது, அவன் என் ஒய்ஃப் டி அப்படி சொல்லிட்டு ரியா பார்த்து சொல்லும்போது ஏதோ ஆரம் பண்ணியிருக்கிறாங்க மட்டும் தெரிஞ்சுக்கிச்சு ரியாவுக்கு. பட் எதையும் கேட்க முடியாது, என்ன இருந்தாலும் பிரதராக இருந்தாலும் இப்போ வந்து அவருக்கு பர்சனல் ஆகிடுச்சு, அவ்வளோ இன்வால்வ் ஆக முடியாது சொல்லிட்டு ரியா நினச்சிக்குவாங்க. அது மட்டும் ரியா அவங்கள பார்த்து ரொம்பவே கஷ்டமாக இருக்காங்க. ஏதோ இவன் பண்ணியிருக்கான்னா பண்ணி தொலைச்சான்னு தெரில, ஏன்னா வந்த நினைக்கே சாரோ இப்படி அழுவ வச்சுட்டானே அப்படி சொல்லிட்டு ரியா நினைப்பாங்க. அப்புறம் ஆரம்பத்து நீ ஏதாவது திட்டினியா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதுவும் திட்டல அப்படி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஃபோல்ட் வாய்ஸில் சொல்லுவார். அப்பயே புரிஞ்சிடுச்சு ரியாவுக்கு, இவன் ஏதோ பண்ணி வச்சுருக்கான் தலையெழுத்து அப்படி சொல்லிவிட்டு அவங்க நினச்சிங்க வேறு வழியில் நான் போய் அம்மா கூப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு போவாங்க. இப்போ எங்கே போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். இல்லை அம்மாவை கூப்பிடலாம் சொல்லிட்டு, எதுக்கு அம்மாவை கூப்பிடலாம், இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படி இங்கே பாரு, இது எங்கள் பர்சனல் ஓகேவா, எங்களுக்கு கூட ஏதாவது பிரச்சனை அதாவது எங்களுக்குள்ளே தான், நீ ஏன் சரி இப்போ அம்மாவையும் சரி இதில் இன்வால்வ் பண்ண வைக்காத, அதுதான் நல்லது சொல்லிட்டு ரியாக்கிட்ட முடிஞ்ச அடிச்சாலே பேசுவார். ரியாவுக்கு வந்துட்டு இது பழகி போயிடுச்சு, ஆரம்பிப்பேன் இப்படி தான் பேசுறது. பட் இது வந்துட்டு ரியா உங்களை திரும்பி பார்ப்பாங்க, நீங்கள் வந்துட்டு தலை கீழே குனிஞ்சுனே இருப்பீங்க, உங்கள் கல்லுக்கு தண்ணி வந்துன்னு இருக்கும். இப்போ ரியாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்னும் சமாதானம் படுத்துதுன்னே தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வந்து மேரேஜ் ஆகி இன்றைக்கி 2வது நாள், இன்றைக்கே இவன் இப்படி அழ வைக்கிறானே, இதுக்கப்புறம் எப்படிறா அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அதுக்கு ஆரம் வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்லுவார், எங்கள் 2 பேருக்கும் நடக்கிற விஷயம் இங்கே சண்டை கிண்டை எதுவும் போய் சொல்லாத அப்படி சொல்லிட்டு சொல்லுவார் அம்மா கிட்டே போய். அப்போ ரியா அப்போ நீ சண்டை போட்டியாடா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது சண்டை போடல, எங்களுக்குள்ளே கொஞ்சம் ஏதோ பேசியிருந்தோம் அப்படி சொல்லிட்டு ரியா பிடிச்சி வெளில தள்ளிட்டு டோர் லாக் பண்ணிடுவார். இப்போ உங்களுக்கு இன்னும் பயமாகும், ஏன்னா போஸ்ட்லாம் வந்துட்டு அவர் உங்களுக்கு இஸ்லாம் பண்ணியிருப்பார், இப்போ ஏதோ பண்ணிடுவாங்களோ சொல்லிட்டு. அப்புறம் அவர் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வர நீங்கள் பயங்கரமாக பயந்துடுங்க, என்னடா எனக்கு இப்படிலாம் நடக்குது என் வாழ்க்கையில் சொல்லிவிட்டு. அப்போ அவர் வந்துட்டு கேட்பார், ரியா தான் வரான்னு தெரியலையா, அப்போ ஏன் நீ அழுவாமல் நல்ல மாதிரி சிரிச்ச மாதிரி இருந்திருக்கலாம்ல, நீ இந்த மாதிரி அழுது சிம்பத்தி பண்ணி என்னை கெட்டவன் ஆக்குறல அப்படி சொல்லிட்டு ஆரம் வந்துட்டு உங்களை பார்த்து சொல்லும்போது உங்களுக்கு என்ன சொல்லுறேன்னு தெரியல, பண்ணுற தப்பெல்லாம் நீ பண்ணிவிட்டு கடைசியில் என் மேலே பழைய தூக்கி போடுறீடா, இது உனக்கே நியாயம் மனசாட்சி இருக்குதடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. நிச்சயம் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் லைஃப்லேயே ஒன்று நான் சூஸே பண்ணிடக்கூடாது, பட் பண்ணிட்டேன். வந்த செகண்ட் நாளே வந்துட்டு இன்னொருத்தங்க கூட கம்பேர் பண்ணலாம் பேசுகிறேன், உன்னை ஏன்டா மேரேஜ் பண்ணிக்கிறேன்ன்றது மாதிரி எனக்கு தோணுதுன்னு மனசில் நீங்கள் நினைப்பீங்க. அப்போ ஆரம் வந்துட்டு என்ன நினைக்கிறேன் அப்படி சொல்லி கேட்பாரு. இது ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது அப்படி சொல்லுவீங்க. நான் பேசும்போது தான் உனக்கு தலை வலிக்கும், ஆனால் உன் ஃப்ரெண்டு பேசும்போது உனக்கு தலை வலிக்காது இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இப்போ டென்ஷன் ஆகிடும். நீங்கள் வந்துட்டு என்னங்கன்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் இப்போ வந்துட்டு ஆரம் தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுறீங்களா, அவள் என்னோடய ஃப்ரெண்ட் அவ்வளோதான், நீங்கள் தான் என்னோடய ஹஸ்பண்ட், இது எனக்கு நல்லாவே கிளியராக தெரியும், நீங்கள் எப்போ பார்த்தாலும் சம்மந்தப்படுத்தி இந்த மாதிரி பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கோமாக பேசுவீங்க. இப்போ என்ன எகுது பேசுகிற அளவுக்கு வந்தாச்சு அப்படி சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட வருவார். நீங்கள் என்கிட்ட வர நீங்கள் தயவு செஞ்சு அப்படி சொல்லுவார். இல்லை நான் வருவேன், என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு கேட்பார். இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல இப்படி கேட்கும்போது, இல்லை ஆரம் ஆக்சுவலி எனக்கு சுத்தமாக முடியல அப்படி சொல்லி, என்ன முடியல அப்படி சொல்லி கேட்கும்போது, நீங்கள் பேசுகிற வார்த்தை எனக்கு ஒவ்வொன்றும் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்து எனக்கு சுத்தமாக முடியலைங்க, கொஞ்சம் நேரம் எதுவும் பேசுகிறீங்க ப்ளீஸுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள்
சொல்லுவீங்க. அப்போ அவர் மறுபடியும் உங்ககிட்ட கிட்ட வந்து நிற்பார். உங்களுக்கு ரொம்ப பயமாயிடும், ஏதோ பண்ண போகிறான் இவன் தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. அதுக்குள்ளேயே மறுபடியும் வந்து டோரை தட்டுவாங்க. அப்போ ஆரம்பத்து எவன்டா இந்த மாதிரி நேரத்தில் பாருங்க அழுதுட்டு போய்ட்டு கோவம் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ண அவங்க அம்மா நிற்பாங்க, ரியா வந்து நிற்பாங்க. ரியா கூட்டு சொல்ல வேணாம் சொல்லி அனுப்புனா போய் அம்மாட்ட சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாதத்தில் நினைப்பார். அப்போ ரியா முறைப்பார் வேறு. அப்போ ஆரம்பிடும் அவங்க அம்மா வந்துட்டு என்னடா முறைக்கிற ரியாவை அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் இல்லை சரிங்க சார் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அவள் படுத்து நிற்கிறா அப்படி சொன்னேன். ஆக்சுவலி நீங்கள் சைடில் அங்கே நின்று இருப்பீங்க. கேட்டால் அவர் படுத்து நிற்கிறேன்னு போய் சொல்லுவார். இப்போ கூப்பிடு நான் பார்க்கணும்னு சொன்னேன். இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லுவார். நீ தொலை அப்படி சொல்லிட்டு யார் ஆரம்பிடுவாங்க அம்மா வந்துட்டு தள்ளிட்டு போவாங்க. ஆக்சுவலி இப்படி அவங்க எப்பயுமே பேச மாட்டாங்க. பட் ஃபஸ்ட் டைம் இப்படி பேசியிருப்பாங்க. இப்போ ஆரம்புக்கு டென்ஷன் ஆகும். இன்னும் நம்ம அம்மா எப்பயுமே நம்மகிட்ட இந்த மாதிரிலாம் பேசுனதில்லை, இந்த தடவை இப்படி பேசுகிறாங்களே சொல்லிட்டு வந்துட்டு ரியாவை சரி முறை மதிப்பார். நீ எங்கன்னா மறைச்சிக்கடா எனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி ரியாவை வந்துட்டு அவங்க அம்மா கூட போயிட்டு நீங்கள் அங்கே நின்று அழுது இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா போய்ட்டு உங்களை ஹக் பண்ணிக்குவாங்க. என்னாச்சுமா ஏதாவது பிரச்சனை அவங்க 2 பேருக்குள்ளே அப்படின்னு கேட்பாங்க. உங்களை எப்படி தெரிஞ்சு சொல்ல முடியும்? ஆமாம் உங்கள் பையன் இப்படிலாம் கேட்டாங்க, இந்த மாதிரி இன்னொருத்தவங்க சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க, சொல்ல முடியாதுல்ல. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் கண்ணில் ஏதோ தூசி பட்டுடுச்சு அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. பட் நீங்கள் சொல்கிறது அப்படியே பச்சை பொழின்னு சொல்லிவிட்டு அங்கே நிற்கிற ரியாக்கும் புரியுது, அவங்க அம்மாவுக்கும் புரியுது. அப்போ அவங்க வந்துட்டு சரி வாம்மா கொஞ்சம் கீழே எனக்கு அப்படி சொல்லிட்டு என் கூட வா அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க. அதுக்கு வந்துட்டு அவள் எங்கேயும் வர மாட்டான், இங்கே தான் இருப்பா அப்படி சொல்லும்போது நான் உங்ககிட்ட கேட்கலறா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இப்போ எதுக்கு நீங்கள் அவளை கூட்டின்னு போகிறீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு கொஞ்சம் வேலைக்குது வாமா போகலாம் சொல்லிட்டு அவங்க அம்மா மறுபடியும் வந்து முன்னாடி நிற்பார். எப்படி என்னை தாண்டி நீங்கள் கூட்டின்னு போயிட முடியுமா சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு இந்த தடவை தள்ள மாட்டாங்க. ரியா போயிட்டு வந்துட்டு ஓரமாக தள்ளி விட்டு நாங்கள் தொலை அப்படி சொல்லிட்டு இது உங்களை கூட்டின்னு போயிடாங்க. அவங்க கூட்டின்னு போயிட்டு ரியா ரூமில் வந்துட்டு உங்களை உட்கார வைப்பாங்க. அப்போ உட்கார வச்சுட்டு எதாவது பிரச்சனையாம்மா உனக்கு ஆரம்புக்கு எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா, நான் உங்கள் அம்மா மாதிரி அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. பட் நடந்த விஷயத்தை அப்படியே சொல்ல முடியாதுல்ல, எப்படி சொல்ல முடியும்? என்ன இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஆச்சு எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரே அழுதுன்னு மட்டும் இருப்பீங்க. இதை பார்க்குற அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். என்னடா இந்த பொண்ணு இப்படி அழுவுதே, அம்மா இல்லாத பொண்ணு வேறு. ஏன்னா அவங்க அப்பா சொல்லியிருப்பார் அவள் அம்மா இல்லாமல் வளர்ந்த பொண்ணு, நான் அவங்கள நம்பி தான் அனுப்புகிறேன், என் பொண்ணை அந்த மாதிரி பார்த்துக்க சொல்லிவிட்டு அது அவங்க நினச்சி அவங்களுக்கு கஷ்டமாகும். ஏன்னா நீங்கள் அழுத்துனே இருப்பீங்க, ஸ்டாப்பே பண்ண மாட்டீங்க. இதை பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் அவங்க சரி இங்கே உட்காரமான கொஞ்சம் தண்ணி எடுத்துனான்னு சொல்லிட்டு அவங்க வெளில போயிடுவாங்க. அப்போ ரியாவும் வந்துட்டு அவங்க அம்மா வந்து ரியாவை கண்ணை காட்டுவாங்க. அப்போ ரியா வந்துட்டு ஒரு நிமிஷம் இங்கே இது சார் நான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வெளில வருவாங்க. வந்த பிறகு என்ன பிரச்சனை ஏதுன்னு கேளுங்க எப்படியாவது சமாதானப்படுத்து சாராவை அப்படி சொல்லிட்டு ரியா கிட்ட வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க. நான் சமாதானப்படுத்துகிறேம்மா, ஏம்மா இப்படி நடந்துக்கிறான் அண்ணன், எப்போ பார்த்தாலும் நம்மகிட்ட தான் கோவத்தை கண்ணா வச்சுக்க. இப்போ கல்யாணம் ஆகிடுது 2வது நாள் சாருக்கிட்ட இப்படி நடந்துக்கிறான், தயவு செஞ்சு இப்படி பண்ண வேணாம் சொல்லுவோம்மா, நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்கன்ற ஒரு எண்ணமே அவனுக்கு இல்லை அப்படி சொல்லிட்டு ரியா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க என்ன பேசுறது இல்லை அவங்க அம்மாவுக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க சரி நீ போய் சாரா இப்படி சமாதானப்படுத்து அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ ரியா வந்துட்டு மறுபடியும் ரூம்குள்ளே வந்துட்டு என்னாச்சு சாரா, ஏதாவது பிரச்சனையா உனக்கு அண்ணாக்கும், எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படி சொல்லும்போது இல்லை எந்த பிரச்சனை இல்லை, எனக்கு நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. இதை கேட்குறது எனக்கு வந்துட்டு ஏதோ பெரிய பிரச்சனை வந்துருக்குது அதுன்னு மட்டும் புரிஞ்சிச்சு. சரி நீ படுத்துக்க சொல்லிவிட்டு ஆக்சுவலி நீங்கள் படுத்துக்கணும், நீங்கள் அப்படி அழுதுனே இருப்பீங்க. அந்த தலைக்கானெல்லாம் உங்கள் கண்ணீர் தான், அழுதுனே இருப்பீங்க. இதை வந்து ரியாவை நோட்டீஸ் பண்ணுவாங்க. ரியாவிலையும் எதுவும் கேட்க முடியாதுல்ல, இப்போ இன்னும் கேட்க போய் நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாக அழுவ ஆரம்பிப்பீங்க சொல்லிவிட்டு அவங்களும் சைலண்ட் ஆகிடுவாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அழுதுனே அப்படியே தூங்கிட்டு இருப்பீங்க. இப்போ வந்துட்டு ரியாக்கெலாம் வந்துட்டு ஏன்டா இந்த மாதிரி ஆகிடுச்சுன்ற மாதிரி பேஜாக இருக்கும். பட் அவங்க எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. அப்போ வந்து டோர் தட்டுற சவுண்ட் கேட்கும். ரியா போய் ஓப்பன் பண்ணால் தான் எங்கே சாரா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ ரியா வந்துட்டு வெளில வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நீங்கள் படுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, என்ன தான் பண்ணி தொலைச்சேன் சொல்லு அப்படி சொல்லிட்டு ரியா கேட்கும்போது நான் ஒன்றும் பண்ணல. நீ ஒன்றும் பண்ணலாம் சொல்லாது, ஏன்னா சாரா அப்படிலேருந்து அழுதுன்னு ஏதாச்சும் கண்டினியூஸாக இப்போ தான் கொஞ்சம் படுத்துருக்குது, தயவு செஞ்சு நீ உள்ளே போகிறேன்ற பேரை மறுபடியும் எதுவும் எடுத்து விட்டாது, என்ன நடந்துச்சு எங்கே சொல்லு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ நடந்த விஷயத்த சொல்லுவார். அப்போ ரியாக்கெலாம் மண்டை காயும், டென்ஷன் தாங்க முடியாது. உனக்கு அறிவு இருக்குதா இல்லையாடா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா ரியா எப்பயுமே இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அறிவு இருக்குதெல்லாம் கேட்கும்போது ஆரம்புக்கு வந்துட்டு டென்ஷனாகி மறைப்பார். என்ன மறைக்கிறேன், பின்ன உனக்கு அறிவுன்னு ஒன்று இருந்தால் அந்த மாதிரி வார்த்தை கேட்டிருப்பேன். யாராவது
இப்படி கேட்பாங்களா தன்னோட ஒய்ஃப் கிட்ட அப்படி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனில் வந்துட்டு ரியா பேசும்போது, இல்லை ஆக்சுவலாக இது நார்மல் மட்டும் சொல்லாத. எந்த ஒரு பொண்ணையும் பார்த்துட்டு நான் ஹஸ்பண்டா இல்லை அவள் ஹஸ்பண்டான்னு கேட்டால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெயின் ஆகும் தெரியுமா? ஏன் ஆரம்பி இப்படி பண்ணுற? நீ கோவப்படுவ, ஏன்னா நீ இப்படிலாம் பேசவே மாட்டே, ஆனால் நீ இப்போ வர மாறிட்ட, நீ ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்ட இந்த மாதிரி விஷயத்த. ஏன் சாராவை கஷ்டப்படுத்துகிற? சாராவை பிடிச்சி தானே கல்யாணம் பண்ண அப்படி சொல்லிட்டு ரியா கேட்கும்போது, எனக்கு அவ்வளோ பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணேன். பட் அவள் இந்த மாதிரி பேசினா ஃப்ரெண்டு கூட பேசக்கூடாது. ஏன்டா இப்படி இருக்கிற? நீ கூட தான் அவன் ஃப்ரெண்டுக்குள்ளலாம் பேசுகிறேன். அப்போ வந்துட்டு சாரை இதே டைலாக் சொல்ல முடியுமா அப்படி சொல்லிட்டு ஆரம்பம் பத்திரியாக கேட்கும்போது, அப்போ ஆரம்புக்கு புரியுது நம்ம பேசுனது தப்பு தான் சொல்லிட்டு, அப்போ வந்துட்டு ஆர்வம் வந்துட்டு சைலண்ட்டாகவே இருப்பார். அப்போ ரியா கேட்பாங்க, ஏன் இப்போ சைலண்ட்டாக இருக்குது, இப்போ வாய் தந்து பேசிட்டா அப்படி சொல்லும்போது, ஏன் நான் பேசுனது தப்பு தான், நான் அப்போ யோசிக்கல, ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். ஆரம்பம் தயவு செஞ்சு யோசிச்சு பேசியதாக இருந்தாலும் நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஃப்யூச்சரில் உன்னோட ரிலேஷன்ஷிப்பை பயங்கரமாக பாதிக்கும், அப்புறம் உன்னோட ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக அடி வாங்க, நான் இப்போ உன்னை வார்ன் பண்ணுறேன் அப்படின்னு ரியா வந்துட்டு கொஞ்சம் சீரியஸாக சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிச்சு இந்த மாதிரி போனால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்ற மாதிரி அவங்களுக்கு தோணும் மனசில். அதனால தான் அவங்க அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு ஆரம்பம் வந்துட்டு சரி நான் பண்ணது தப்பு தான், சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சாரி என்கிட்ட சாரி என்கிட்ட கேட்குற, நீ போய்ட்டு சாரா கிட்ட தான் கேட்கணும் அப்படி சொல்லும்போது, சரி நான் போய் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு அவர் ரூமுக்குள்ளே வருவார். நீங்கள் படுத்துன்னு இருப்பீங்க, கொஞ்ச நேரம் பார்ப்பாரு, உங்களை பார்த்துட்டு அவருக்கும் கஷ்டமாகும். சாரி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு உங்களை டச் பண்ணுவார். நீங்கள் அப்போ ஏஞ்சிடுவீங்க. யார் நம்மளை டச் பண்ணுறாங்க நீங்கள் அப்போ தான் கிளியராக பார்ப்பீங்க. பார்த்தா ஆரம்பம் நீங்கள் அப்போ வந்துட்டு டக்குன்னு ஏஞ்சி உட்காந்துட்டு எதுவுமே பேச மாட்டீங்க. அப்போ ஆரம்பம் வந்து ரொம்ப கைப்பிடிச்சி, ஐ மீன் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சு, நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், சாரி அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கேட்பாரு. இப்போ உங்களுக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு என்னென்ன பேசக்கூட எல்லாம் பேசி திட்டியாயின்னு உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வர்த்திஸ்லாம் பண்ணியிருப்பார். இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு சாரி மன்னிச்சு நான் பண்ணது தப்பு தான் சொல்கிறாங்களே, இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பம் பார்ப்பீங்க, பட் எதுவுமே பேச மாட்டீங்க. தயவு செஞ்சு வாய் திறந்து பேசி என்கிட்ட பழைய மாதிரி நீ என்னை மன்னிச்சிட்டுன்னு சொன்னால் தான் நான் நிம்மதியாக இருப்பேன். ப்ளீஸ் சாரா என்னை பாரு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லும்போது உங்களுக்கு இப்போ டென்ஷனாக அட்ட பாவி பிடிக்கும் சொல்லி பிடிக்கிறோம் நான் இப்படி பண்ணுவான்ன்ற மாதிரி தோணும். நீங்கள் ஆனால் வாயே திறக்க மாட்டீங்க, நான் வாயை திறக்க மாட்டேன்ற ஒரு இதிலே இருப்பீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் பேசவும் மாட்டீங்க அப்பயும். அப்போ வந்துட்டு ஐம் சாரி மன்னிச்சிடு ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவர் நெத்தி கொண்டு வந்துட்டு உங்கள் நெத்தியோட வைப்பார். வச்சுட்டு சாரி மன்னிச்சிடு அப்படி சொல்லிட்டு அவர் உங்கள் கண்ணை பார்ப்பார். உங்கள் கண்ணில் அவ்வளோ ரெட்டிஷாக எழுதிருக்கு, அழுது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ மாதிரி தோணும் அவருக்கு. அப்புறம் வந்துட்டு உங்கள் நெத்தியில் கிஸ் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிடு தயவு செஞ்சு, இதுக்கப்புறம் நான் இப்படி நடந்துக்காத மாதிரி நான் முயற்சி பண்ணுறேன் அப்படி சொல்லும்போது, நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க, தயவு செஞ்சு பேச எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் கையெல்லாம் பிடிச்சி இப்படி பேசும்போது உங்கள் மானங்கட்ட மனசு மறுபடியும் அவரை நல்லவர் நம்புது. அப்போ வந்துட்டு சரி பரவாயில்லைங்க, ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்புறம் அவரும் உங்களை வந்து டாக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் அவர் தோல் மேலே சாஞ்சினே இருப்பீங்க. இதோட இந்த பாட்டு கம்ப்ளீட் ஆகுதுன்னா நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.